ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற அனைத்து தேவ ஊழியர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்க எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? நல்ல உற்சாகமா இன்னொரு ஹல்லேலூயா சொல்லலாமா? நல்ல மன மகிழ்ச்சியா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? உங்களோடு கூட இருப்பது மிகப்பெரிய சந்தோஷம். அருமையான அப்போஸ்தலர் தங்கச்சனையா அவர்கள் என்னை அழைத்ததற்காக அவளுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். அருமையான பாஸ்டர் ஃபின்னி தங்கச்சன் அவளுக்காக கர்த்தரை துதிக்கின்றேன். இந்த நல்ல ஒரு கான்ஃபரன்ஸை அவர்கள் கர்த்தருடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு ஆயத்தப்படுத்தியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் எத்தனையோ கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் எந்த கான்ஃபரன்ஸுக்கும் புரட்சி செய் என்று அவர்கள் பெயர் வைத்ததில்லை. ஆனால் இன்றைக்கு புரட்சி செய் என்கிற அந்த புரட்சி கான்ஃபரன்ஸில் கலந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய மறைந்த தகப்பனார் திருமறை பெரியார் யோபு ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள் அருமையான பாஸ்டர் ராஜேந்திரன் அவர்களை புரட்சி போதகர் என்று அழைப்பார்கள். அவர் பாளையங்கோட்டையில் புரட்சியான ஒரு போதகராக இருந்து லேவியர் மாநாட்டை நடத்தி அநேக புரட்சிகளை செய்தார். நான் இன்றைக்கு அருமையான பாஸ்டர் தங்கச்சனை புரட்சி போதகர் என்று அவரை அழைக்கின்றேன். ஆகவே புரட்சி போதகர் பாஸ்டர் தங்கச்சனுக்கு நல்ல ஒரு கரங்களை தட்டி இந்த புரட்சி மாநாட்டை ஒழுங்கு செய்து எப்படியாவது தமிழகத்தில் இந்தியாவிலே ஒரு புரட்சியை கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். அருமையான பாஸ்டர் ஜாஷுவா ஸ்டீவன் அவர்களை பார்ப்பது அதிக சந்தோஷம். இந்த நாளில் அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டது எனக்கு அதிக மகிழ்ச்சி. எங்களுடைய எஸ்பிசியின் சார்பாக அருமையான பாஸ்டர் சார்ல்ஸ், திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய தலைவர்கள், துணைத் தலைவர்கள், மற்ற எல்லா எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி லீடர்ஸ் வந்தது மிகுந்த சந்தோஷம். உடைய அன்பை பெற்றுக்கொள்கிறேன். இவ்வளவாக என் பேரில் அன்பு வைத்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 2 நாள் கூட்டத்திலும் கர்த்தர் நம்மோடு பேசுவார், பெரிய காரியங்களை செய்வார். நாளை தினத்தில் அருமையான பாஸ்டர் ரத்னம்பால், பாஸ்டர் தீர்க்கதரிசி எசேக்கியா பிரான்சிஸ் அவர்கள் தேவனுடைய வார்த்தை கொண்டு வருகிறார்கள். தீர்க்கதரிசி எசேக்கியா பிரான்சிஸ் அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவரை நான் அதிகம் நேசிக்கிறேன். அவருடைய ஊழியத்தின் மூலம் நான் அதிகம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆகையால் நாளை தினத்தில் கர்த்தர் மெய்யாகவே பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கான்ஃபரன்ஸ் முடிந்து போவதற்கு முன்பதாக தேவன் உங்களுக்குள் ஒரு ஆழமான கிரியை நடப்பிப்பார். நீங்கள் இந்த கான்ஃபரன்ஸ் வந்ததன் மூலமாக தேவனால் புதுப்பிக்கப்பட்டவர்களாய், தொடப்பட்டவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், வல்லமையால் நிரப்பப்பட்டவர்களாய் கடந்து செல்வீர்கள் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. தேவன் நமக்குள்ளாக ஒரு பலத்த கிரிகளை நடப்பிப்பாராக. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு புரட்சியும் மறுமலர்ச்சியும். எல்லாரும் சொல்லுங்க, புரட்சியும் மறுமலர்ச்சியும். கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம எல்லாரும் எழுந்து நின்று வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் முடிய. Acts chapter 3 verse 19 to verse 21. நாம் யாவரும் சேர்ந்து இந்த வேத வசனத்தை வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நான் வாசிப்போம். எல்லாரும் ரெடியா இருக்கிறீங்களா? பைபிள் எடுத்துக்கொண்டீர்களா? ஓகே, நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவர்கள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் என்று சொல்லலாமா? அப்போஸ்தலனாகிய பேதுரு பெந்தேகொஸ்தே நாளிலே உரைத்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். அவர் சொல்லுகிறார், தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து இளைப்பாறுதல்
இளைப்பாறுதலின் காலங்கள் நம்மேல் இறங்கி வரப்போகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு காலையில் அது ஆரம்பிக்க போகிறது. நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் சில நிமிடங்கள் கைகளை உயர்த்தி, தகப்பனே, இன்றைக்கு காலையில இளைப்பாறுதலின் காலங்கள் இந்த ஆலயத்தில் இறங்கி வருவதாக, தேவ ஊழியராகிய என்னுடைய வாழ்வில் இறங்கி வருவதாக என்னை நாம் கேட்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை இந்த காலையில நாம் வரவேற்க போகிறோம். அருமையான பாஸ்டர்ஸ், நீங்க ஊழியத்தில் களைத்து போய் வந்திருக்கலாம், ஊழியத்தில் சோர்ந்து போய் வந்திருக்கலாம், ஊழியத்தில் விடாய்த்து போய் வந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆலயத்தின் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறார், உங்களை இந்த நாள் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். உடைய ஊழியத்தில் ஒரு புத்துணர்ச்சியை தரும்படியாய் விரும்புகிறார். உடைய ஊழியத்தை மீண்டும் ஒரு முறை எடுத்து நிறுத்தும்படியாய் விரும்புகிறார். உங்கள் திருச்சபைகளை, உங்கள் ஊழியத்தை, உங்கள் குடும்பத்தை அவர் கட்டி எழுப்பும்படியாய் விரும்புகிறார். இன்றைக்கு நீங்கள் திறந்த உள்ளத்தோடு, திறந்த ஆவியோடு கூட, ஆவியானவரே வாங்க, எனக்குள்ளே வாங்க, என்னுடைய ஊழியத்தை உயிர்ப்பீங்க. என்னுடைய ஊழியம் ஒரு தொய்ந்து போய் காணப்படுகிறது, சோர்வான நிலையில் இருக்கிற, பலவீனத்தோடு இருக்கிற. I need you Holy Spirit, I need you Holy Spirit. எங்க பிரசங்கத்தை கேட்க வரல பாஸ்டர், எனக்கு ஆவியானுடைய தொடுதலை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம், ஆவியானுடைய வல்லமை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். நம்முடைய சபையில் மாற்றத்தை கத்த தரும்படியாய் வந்திருக்கிறோம், நம்முடைய சபைகளை உயிர்ப்பிக்க வந்திருக்கிறோம். நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி சில நிமிடங்கள் நல்ல அந்நிய பாஷையில பேசுவோமா? நம்ம சபையாரெல்லாம் நடத்துகிறோம். இன்னைக்கு நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருந்து நல்ல வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரை கேட்போம். Holy Spirit, come, come Holy Spirit, I need a refreshing presence from your presence, oh God. Holy Spirit, will you quicken my ministry? என்னுடைய ஊழியத்தை, என்னுடைய திருச்சபையை மீண்டும் ஒரு முறை உயிர்ப்பிப்பீராக. இந்த காலையில் இந்த உயிர்ப்பித்தலின் காற்று நம்முடைய மத்தியில் இறங்கி வருகிறது. இந்த ரூவா காற்று நம் நடுவே இறங்கி வருகிறது. ஷபாலா ராமா தூனா மகாபாலா ராமா ஷாக்கா ஓ ரிஹாபாரா ஷாக்காலாபா. ஓ blessed Holy Spirit of God, blessed Holy Spirit of God, the refreshing wind of the Holy Spirit. ரூவா காற்றே, ரூவா காற்றே, ரூவா காற்றே இறங்கி வாங்க, அசைவாடுங்க, அசைவாடுங்க. எங்களுடைய மந்த நிலையை மாற்றுங்க, எங்களை உயிர்ப்பீங்க, எங்க சபை உயிர்ப்பீங்க. உடைய வருகைக்கு முன்பதாக உடைய திருச்சபையில் உயிர்ப்பிக்கப்படும்படியாக இன்றைக்கு உடைய வல்லமை ஊற்றுவீராக. பரலோகம் திறக்கப்படுவதாக. ஷபாலா ரபதுனாமா. ஒவ்வொரு ஊழியனையும் இந்த நாள் நம்முடைய வல்லமையால், அபிஷேகத்தால் நிரப்புவீராக. பேசும் ஆண்டவரே, நீங்க உடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசும். எல்லா தடைகளை அகற்றுவீராக. எல்லா விதமான சிதறடிக்கிற எண்ணங்களை கட்டுகிறோம், அந்தகார கிரிகளை கட்டுகிறோம், சத்தின் வல்லமையை கட்டுகிறோம், வேத வசம் செல்ல முடியாத தடைகளை கட்டுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு பேசுவீராக, உடைய ஜனத்தை உயிர்ப்பிப்பீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அருகிலுக்கு நல்ல ஸ்மைல் பண்ணி கரங்களை கொடுத்து, இன்றைக்கு கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். இன்றைக்கு சபைகள் உயிர்மீழ்ச்சி அடைவதாக வாழ்த்தி அமருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு உங்களோடு கூட புரட்சியும் மறுமலர்ச்சியும் என்கிற வார்த்தையை பேசும்படியாய் விரும்புகிறேன். நான் வாசிக்க கேட்ட இந்த வேத வசனங்களை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள், சீசன்ஸ் ஆஃப் ரிஃப்ரெஷிங் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசுவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேதுரு தீர்க்கமாய் சொல்லுகிறார். இந்த பேசேஜில் Peter is talking about 3 seasons that will come before the coming of the Lord. இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு முன்பதாக திருச்சபையில் நடக்கக்கூடிய
மூன்று காலங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். ஒன்று சீசன்ஸ் ஆஃப் ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்புதலின் காலங்கள். இரண்டாவது சீசன்ஸ் ஆஃப் ரெஸ்டிடியூஷன், மறு சீரமைப்பின் காலங்கள். மூன்றாவது சீசன்ஸ் ஆஃப் ரிஃப்ரெஷிங், மறு மலர்ச்சியின் காலங்கள். அதாவது ஆண்டவராய் இயேசு அவருடைய சபையை திரும்ப எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக இந்த மூன்று காரியங்கள் நடக்க வேண்டும். நம்மெல்லாம் இயேசுவின் வருகையின் காலத்திலே வாழ்கிறோம். உலகத்தில் நடக்கிற அநேக அடையாளங்கள் இயேசு வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிவிக்கிறது. ஆண்டவராய் இயேசு திரும்ப வரும் முன்பதாக சபையை உயிர்ப்பித்து, சபையை பரிசுத்தப்படுத்தி, சபையில் ஒரு எழுப்பில் அனுப்பி தந்து அதற்கு பிறகுதான் சபைக்கு திரும்ப வருவார். ஆகவே தான் அன்றைக்கு பாஸ்டர் தங்கச்சி அவர்கள் புரட்சி செய் என்கிறதான ஒரு கான்ஃபரன்ஸை ஒழுங்குபடுத்தி இருக்கிறாங்க. அந்த பேதுரு சொல்லுகிறதான இந்த தீர்க்கதரிசன வார்த்தையில காலங்கள் என்கிற வார்த்தையை பார்க்கும். காலங்கள் என்பதனுடைய கிரேக்க பதம் கைரோஸ். கைரோஸ் என்கிற கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் காட்ஸ் அப்பாயிண்டட் டைம், காட்ஸ் அப்பாயிண்டட் சீசன். தேவனால் முன்குறிக்கப்பட்ட வேலைகள், தேவனால் முன்குறிக்கப்பட்ட காலங்கள். நான் உங்களுக்கு இந்த காலையில் தீர்க்கமாய் சொல்லுகிறேன், தேவ பிரசன்னத்திலிருந்து உடைய திருச்சபைக்கு புதிய காலங்கள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி பெற்றுக்கொள்ளலாமா? நல்ல கை அசைத்து சொல்லுங்க, என் சபைக்கு ஆண்டவர் ஒரு நியூ சீசனை தர போகிறார். ஓல்டு சீசன்ஸ் மாறி போகிறது. ஹல்லேலூயா. குளிர்ந்த நிலை, குளிர்காலம் மாறப்போகிறது. ஒரு நல்ல இளவேநீர் காலம் வரப்போகிறது. சீசன்ஸ் ஆஃப் ஸ்பிரிங் சீசன் இஸ் கோயிங் டு கம். குருவிகள் பாடும் காலம் வந்தது, மரங்கள் துளிர்க்க காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிற காலம் வந்தது. தேவன் தம்முடைய சபையை மீண்டும் உயிர்ப்பிக்கிற காலம் வந்துவிட்டது. இதுவரைக்கும் சபை எப்படி இருந்ததோ எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சபையில கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாட போகிறீர்கள். இனி வரக்கூடிய நாட்களை காண போகிறீர்கள். கர்த்தருடைய வல்லமை உங்கள் சபையில வெளிப்பட போகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சீசன்ஸ் ஆஃப் ரிஃப்ரெஷிங். அந்த எழுப்புதலின் காலம் அல்லது இளைப்பாறுதலின் காலம் வர வேண்டும் என்றால் அதற்கு முன்னாடி ரெண்டு காரியங்கள் நடக்க வேண்டும். For revival there are three things that should happen. முதலாவது repentance, இரண்டாவது restitution, மூன்றாவது தான் refreshing. அதாவது முதல்ல மனம் திரும்புதல் வர வேண்டும், இரண்டாவது மறு சீரமைப்பு ஏற்பட வேண்டும், மூன்றாவது தான் தேவன் மறுமலர்ச்சி தருவார். மறுமலர்ச்சி வேண்டும் என்றால் மனம் திரும்புதல் இல்லாமல் அது வராது. ஒரு முதலாவது ஆண்ட மனம் திரும்புதல் அனுப்பின பிறகு எல்லாவற்றையும் அவருடைய வேதத்தில் அவர் சொன்ன வசனத்தின்படி அந்த ஒழுங்கிற்கு, புரட்சிக்கு, மறுசீரமைப்புக்கு கொண்டு வருவார். அதற்கு பிறகு வானத்தை திறந்து தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி சபையை உயிர் மீட்சி அடைய செய்வார். அந்த நாட்களில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பலருடைய கேள்வி, பாஸ்டர் சர்ச் நல்லா தானே இருக்குது, எதற்கு சர்ச்சில் ஒரு மறுசீரமைப்பு தேவை, ஏன் சபைக்குள்ள ஒரு புரட்சி செய்ய வேண்டும், சபை நன்றாக தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் உங்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். ஆதி சபை தான் நம்ம சர்ச்சுக்கு மாடல். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற சபை, அந்த சபையினுடைய பேட்டர்ன்ல, இந்த சபையின் மாதிரியின்படி நம்முடைய சபை இருக்கிறதா? இன்றைக்கு இருக்கக்கூடியதான 21ஆம் நூற்றாண்டின் சபை தாறுமாறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அது ஆதி அப்போஸ்தல கோட்டை விட்டு விலகி வித்தியாசமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்குள்ள சபையில பலவிதமான பிரச்சனைகள் காணப்படுகிறது. சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகள், இன்னுமாக உபதேசம் சார்ந்த பிரச்சனைகள், இன்னும் கலாச்சாரம் சார்ந்த பிரச்சனைகள் திருச்சபைக்குள் காணப்படுகிறது. சபை நேர்கோட்டில் இல்லை. ஆமோஸின் புத்தகத்தில் ஆண்டவர் கேள்வியை கேட்டார். ஆமோஸ், நீ காண்கிறது என்ன? வாட் டு யூ see? பக்கத்தில் பார்த்து கேளு, நீ காண்கிறது என்னன்னு கேளுங்க. ஆமோஸ் சொன்னா, நான் ஒரு தூக்கு நூலை பார்க்குறேன்னு சொன்னேன். என்னத்தை பார்த்தாங்க? ஒரு தூக்கு நூல். இந்த தூக்கு நூலை அந்த சபையில் விட்டு
அந்த சபை அவருடைய அளவின்படி இருக்கிறதா, அவருடைய ஸ்டாண்டர்ட் படி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அளந்து பார்க்கிறார். இன்னைக்கு உங்க சபையில ஆண்டு தூக்கு நூலை விட்டா ஆண்டு என்ன சொல்லுவார்? மெனே மெனே தெக்கேல் உப்பாசின்னு சொல்லுவாரா? நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைவாக காணப்பட்டாய், உன்னுடைய ராஜ்யம் மட்டடப்பட்டதுன்னு சொல்லுவாரா? அல்லாவிட்டால் நம்ம அந்த அளவுகோல் வைத்து பார்த்து நீ என்னுடைய திருச்சபை அப்போஸ்தல சபையின் அளவின்படி சரியாயிருக்கிறாய், ஒரு சரியான நிலையில் இருக்கிறாய் என்று சொல்வாரா? அவன் நம்முடைய திருச்சபைகளை மீண்டும் ஒரு முறை ஒரு மறுமலர்ச்சி, ஒரு புரட்சி தேவைப்படுகிறது. மீண்டும் ஆதி அப்போஸ்தல சபையின் நிலைக்கு நாம் வரும்படியாக பரிசுத்த வேதாகமம் ஒரு சீர்திருத்தங்களின் புத்தகமாக இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் அநேக சீர்திருத்தவாதியின் சரித்திரத்தை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் பார்க்கிறோம். எலியா ஒரு பெரிய சீர்திருத்தவாதி. கர்மேல் பர்வதத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சவாலிட்டு அந்த ஜனங்களை சீர்படுத்தினான். பழைய ஏற்பாட்டில் அநேகருடைய சரித்திரங்களை பார்க்கிறோம். நெகேமியா, எஸ்ரா, எசேக்கியா, இன்னமாக யோசபாத் ராஜா. இந்த ராஜாக்கள் எல்லாருமே அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு பெரிய சீர்திருத்தத்தை இஸ்ரவேல் தேசத்தில் கொண்டு வந்தார்கள். புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் ஒரு மகா பெரிய சீர்திருத்தவாதி. அவருடைய பிரசங்கத்தின் ஆரம்பமே ஏய் விரியன் பாம்பு குட்டிகளேன்னு தான் கேட்டார். அவர் நம்மை மாதிரி அன்பான சகோதரிகளே சகோதரிகளே பிரசங்கம் பண்ணல. அவருடைய பிரசங்கமே ஹே விரியன் பாம்பு குட்டியே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக்குள் உனக்கு வகை காட்டினவன் யார் என்று சொல்லி அவர் காரசாரமாய் பேசினார். சொன்னாரு, கோடாலியானது மரத்தினருகே வைக்கப்பட்டிருக்கிறது, கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று சொல்லி அவர் அந்த மக்களை சீர்திருத்தினார். ஆண்டவராய் இயேசு ஒரு புரட்சிகர தேவ மனிதனாக தேவனாக காணப்பட்டார். ஆண்டவராய் இயேசு ஆலயத்துக்குள் வந்த பொழுது சாட்டை எடுத்து வந்து அங்க காசு விற்கிறவர்களை துரத்தி விட்டு என்னுடைய வீடு சகல ஜனத்துக்கும் ஜெப வீடு, அதை கள்ளர் குகையாக்கினீர்களே என்று சபையை பரிசுத்தப்படுத்தினார். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய சபைக்கு வந்தா சாட்டையோடு வருவாரா இல்லை மகிழ்ச்சியோடு வருவாரா? பவுல் அப்போஸ்தலன் கொரிந்திய சபைக்கு சொல்லும் பொழுது நான் பிரம்போடு வர வேண்டுமா அல்லது சாந்தத்தோடு வர வேண்டுமான்னு கேட்குறார். பவுல் சபைகளை பல சீர்திருத்தங்களை பண்ணினார். கொரிந்திய சபையில் இன்னும் பல சபைகளை பல மாற்றங்களை ஏற்படுத்தினார். இன்றைக்கி அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய சபைக்கு அவரை இன்றைக்கி கெஸ்ட் ஸ்பீக்கராக கூப்பிட்டீங்கன்னா உங்கள் சபைக்கு வந்து நல்ல ஒரு ஆசீர்வாத பிரசங்கம் பண்ணுவாரா? இல்லை உங்கள் சர்ச்சில் என்னென்ன பிழை இருக்குன்னு சொல்லி உங்கள் சபைக்குன்னு தனியாக ஒரு நிருபம் எழுதுவாரா? எனக்கு தெரியவில்லை. 1517 ஆண்டில் மார்ட்டின் லூதர் என்று சொல்லப்பட்டவர் அவ்வளமாய் ஜெர்மன் தேசத்தில் கத்தோலிக்க சபையில் காணப்பட்ட 95 தப்புதங்களை அவர் எழுதி அந்த விட்டன்பர்க் ஆலயத்தில் ஆணியடித்து புரட்சி செய்து அந்த கத்தோலிக்க சபை விட்டு வெளியே வந்தார். ஆகவே தான் புரொட்டஸ்டன்ட் சர்ச் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் அந்த சபைக்குள் காணப்பட்ட 95 தப்பறையான தவறான சத்தியங்களை எடுத்து காண்பித்தார். அதற்கு பிறகு ஸ்விங்லி, விக்லிஃப், இனமாக கால்வின் போன்ற அநேகர் எழும்பி சபைகளில் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். இன்றைக்கு அந்த ஆலயம் முழுவதும் பல சீர்திருத்தவாதிகளுடைய பெயர்கள், அவருடைய கோட்டுகளை பார்க்குறோம். ஏமி கார்மைக்கல் அம்மையார், ஐடாஸ் கெட, வில்லியம் கேரி இன்னும் பல பரிசுத்தவான்கள் நம்முடைய தேசத்திலிருந்து அடிமைத்தனத்தை முறித்தார்கள், உடன்கட்டை ஏறுதலை முறித்தார்கள், பெண்களுக்கு தவறாய் நடத்துதலை மாற்றினார்கள். சபைகளுக்குள் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த சீர்திருத்தங்களுக்கு காரணம் என்ன? தேவன் சபையை பரிசுத்தப்படுத்தி வேண்டாத பதர்களை சபை விட்டு மாற்றி சபையானது உலக பிரகாரமான காரியங்களாலே அது கலப்படமாய் போகாதபடி அந்த வேண்டாத பதர்களை நீக்கி சபை சுத்திகரிக்கிறார். தேவனால் பிறக்காத எல்லாவற்றையும் தூக்கி எறிய வேண்டும். Whatever is not born of God should be thrown away. Whatever is born of the Lord needs to be circumcised. தேவனால் பிறந்த எல்லாவற்றையும் நாம் விருத்த சேதனம் பண்ண வேண்டும்.
whatever does not have the DNA of heaven cannot be tolerated. பரலோகத்தின் மரபணு இல்லாத எது நம்முடைய சபையில் இருந்தாலும் அதை நாம் பொறுத்து கொள்ளக்கூடாது. ஆகவே திருச்சபைகளை ஒரு மறுசீரமைப்பு தேவை. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக சுவிட்சர்லாந்து தேசத்தில் விதமான ஒரு போதகர் கருத்தரங்களை பேசும்படியாக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த கருத்தரங்கள் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து கொண்டிருந்த பொழுது இன்னொரு பிரசங்கியார் மலேசியாவிலிருந்து மிதமிஞ்சிய உபதேசத்தின் போதனையை கொண்டு வந்து அந்த பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் பேசினார். அவர் பேசும்போது சொன்னார், ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர், பிதாவாகிய தேவன் மிகுந்த அன்புள்ளவர். நீ எவ்வளோ பாவம் செஞ்சாலும் பொறுத்து கொள்வார். நீ ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஊழியத்துக்கு வந்த பிறகும் விபச்சார பாவம் செஞ்சுட்டே ஊழியத்தை செஞ்சாலும் அதை ஆண்டவர் பொருட்படுத்த கண்டிக்க மாட்டார் என்று சொல்லி பேசினார். இந்த கூட்டத்தில் இருந்த எல்லா பாஸ்டர்ஸுக்கும் மிகுந்த கோபம் வந்து விட்டு, தமிழ் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் மிகுந்த கோபம் வந்து ஒரு பெரிய கலாட்டா ஆயிடுச்சு. எல்லாம் எழுந்து போய் மிகப்பெரிய பிரச்சனை பண்ணாங்க. ஆகவே மீண்டுமாக மூத்த போதர்களாக நாங்கள் இருந்தபடினாலே நான் ஒரு சில போதர்கள் கூடி இந்த பிரச்சனை தீர்க்கும்படியாய் சொன்னார். அப்பொழுது அதை குறித்து நாங்கள் தெளிவாக வேதத்தில் எவ்விதமாய் தேவன் பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார், ரட்சிக்கப்பட்ட பிறகு அபிஷேகம் பெற்ற பிறகு பாவத்தில் வாழ முடியாது என்ற சத்தியத்தை அவளுக்கு எடுத்து சொல்லி ஊழியர்களை சமாதானப்படுத்தி அந்த கான்ஃபரன்ஸ் ஒரு வழியாக நல்லபடியாய் முடிந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கோல்டன் பீச்சில் நான் சிறு இளைஞனாக இருந்த பொழுது ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. ராஜர் ஹவுஸ்மான் சொல்லப்பட்டவர் அந்த கான்ஃபரன்ஸை நடத்தினார். அப்பொழுது பாஸ்டர் ரத்தனம்மாளுடைய தகப்பனார், அநேக மூத்த போதகர்கள், பாஸ்டர் மோகன், அநேக மூத்த போதகர்கள் அந்த கான்ஃபரன்ஸில் இருந்தாங்க. அந்த கான்ஃபரன்ஸில் அந்த பாஸ்டர்ஸுடைய ஒரு ஸ்பெஷல் சீனியர் பாஸ்டர்ஸ் இருந்த அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட காரியம், நகை போடுவதை அனுமதிக்கலாமா கூடாதான்னு சொல்லி. ஆமாம், எல்லாம் பயங்கரமாக ரெண்டு பக்கத்தில் பேசுகிறான். பாஸ்டர் ராஜேந்திரன், பாஸ்டர் ரத்தனம்மாள் ஒரு பக்கத்தில், இப்படி எல்லாம் பலவிதமான கருத்துக்களை சொன்னாங்க. அப்போ என்னுடைய தகப்பனார் அப்போ உயிரோடு இருந்தனால அவர்கள் எழுந்து இந்த நகை போடுகிற சத்தியம் எங்கே இருந்து வந்தது, அது தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்தது, வேதாம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதெல்லாம் தெளிவாக எடுத்து கூறி பிறகு அமைதியாக அந்த கான்ஃபரன்ஸ் முடிந்தது. இப்படியாக சபைகளுக்குள் செய்யப்பட வேண்டிய பல சீர்திருத்தங்களை குறித்து ஆங்காங்கே பல தேவ ஊழியர்கள் அப்பப்பொழுது சிந்தித்து வருகிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக பரமன்கேணியிலே நடந்த ஒரு ஊழியர் உபவாச கூடிகளே நான் பங்கு பெற்றேன். அங்கு அநேக மூத்த போதகர்கள், எல்லா பெரிய சென்னையில் உள்ள எல்லா பெரிய பாஸ்டர்ஸ், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெரிய பாஸ்டர்ஸ் இருந்தாங்க. அப்போ அவர்கள் நடுவில் இருந்ததான ஒரு பெரிய விவாத பொருள் என்னன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆராதனைகள் வித்தியாசமாய் போகிறது, இதை சரிப்படுத்த வேண்டும் சபைகள் என்று சொல்லி பேசினாங்க. ஆனால் கடைசியில் கேள்வி என்னன்னா, பூனைக்கு மணி கட்டுகிறது யார்? அதோடு கூட முடிந்தது. அதற்கு பிறகு அதை சரிப்படுத்த முடியவில்லை. இன்றைக்கும் இவ்விதமாக பலவிதமான காரியங்கள் காணப்படுகிறது. ஆனால் நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், நாம் ஒரு மறுமலர்ச்சியின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய விருப்பம் அவருடைய திருச்சபை மீண்டும் ஆதி நிலைக்கு ஏகும்படியாய் விரும்புகிறார். தேவனுடைய வாக்கு தத்தங்களும் அதுவாகத்தான் இருக்கிறது. தேவன் சொன்னார், நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதை அதன் ஸ்தானத்தில் நிறுத்துவேன், அதன் திறப்புகளை அடைப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? அதை மீண்டும் தேவன் தம்முடைய திருச்சபையின் திறப்புகளை, ஓட்டைகளை அடைத்து அதை மீண்டும் அதனுடைய ஸ்தானத்தில் நிலைநிறுத்தி சபையை ஆஸ்வதிப்பார். இன்றைக்கு தேவன் சபைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். சபைனா நாம தான், நீங்களும் நானும் தான் சபை. சபையை பார்த்து சபையே, கம் பேக் டு தி ஒரிஜினல் பிளான் ஆஃப் காட். ஆதி நிலைக்கு திரும்ப வா, ஆதி நிலைக்கு ஏகு, அப்போஸ்தல கால நிலைக்கு திரும்ப வா என்று கூப்பிடுகிறார். சபையை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இங்கே ஏறி வான்னு கூப்பிடுகிறார். பக்கத்தில் இருக்க கை கொண்டு சொல்லுங்க, இங்கே ஏறி வா,
ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற உன்னத ஸ்தானத்திற்கு ஏறி வரும்படியா அழைக்கிறார். இப்ப இருக்கிற இடத்திலேயே திருப்தி ஆறாதீங்க. ஆண்டவர் உங்களை அடுத்த ஒரு லெவலுக்கு, உயர்ந்த எல்லைக்கு, வேதாகமத்தில் திருச்சபை குறித்திருக்கிற அந்த அளவுகளுக்கு கர்த்தர் வரும்படியாக அழைக்கின்றார். ஆகவே சபையை தேவன் உயிர் மீட்சி அடைய செய்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். மறுசீரமைப்பு என்றால் என்ன? மறுசீரமைப்பு என்று சொன்னால் மறுபடியும் திரும்ப கட்டுதல், இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளுதல், முன்னிலைக்கு மீட்டு கொள்ளுதல், முன்னிலைக்கு திரும்புதல், ஆதி நிலைக்கு ஏகுதல். இதுதான் ரெஸ்டிடியூஷன், இல்லாவிட்டால் மறுசீரமைப்பு. கம் பேக் டு தி ஒரிஜினல் பர்பஸ், ஒரிஜினல் பிளான் ஆஃப் காட். அந்த ஒரிஜினலுடைய அந்த ஆதி நிலைக்கு நாம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவருடைய கிருபையினால 5 மறுசீரமைப்புகளை குறித்து நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். நான் யாரையும் தாக்கி பேசல, யாரையும் குறை சொல்லி பேசல. நான் வேதத்தில் இருக்கிற சத்தியங்களை எடுத்து சொல்லுகிறேன். எது உங்களுடைய வாழ்க்கையில ஆவியான இடைப்படுகிறாரோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய வேலை இந்த ஊழியரை தாக்குவது, அவரை தாக்குவது என்பது அல்ல. என்னுடைய வேலை கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணுவதுதான். ஏறத்தாழ 50 ஆண்டுகளாய் ஊழியம் செய்கிறேன். இதுவரைக்கும் பிரசங்க பீடத்தை பயன்படுத்தி எந்த ஒரு பாஸ்டரையோ எந்த ஊழியத்தையோ நான் தாக்கியது கிடையாது. வேதத்தை நான் சத்தியமாய் போதிக்கிறேன். ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தாக்குறது நம்முடைய வேலை அல்ல, நாம் வசனத்தை பேசுவது நம்முடைய கடமையா இருக்கு. 5 சபைகளுக்கு தேவையான 5 மறுசீரமைப்புகள், மாற்றங்கள். முதலாவதாக அப்போஸ்தலர் சத்தியத்தில் ஒரு மறுசீரமைப்பும் மறுமலர்ச்சி, அப்போஸ்தல உபதேசத்தில் ஒரு மறுமலர்ச்சி. இரண்டாவது ஆராதனையில் ஒரு மறுமலர்ச்சி. மூன்றாவது அப்பழுக்கற்ற பரிசுத்த வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி. நான்காவது அந்யோன்ய ஐக்கியத்தில் ஒரு மறுமலர்ச்சி. ஐந்தாவதாக அபிஷேக வல்லமையில் ஒரு மறுமலர்ச்சி. 5 காரியங்களை இன்றைக்கு நேரம் அனுமதிக்கிறபடி சுருக்கமாய் பார்க்க போகிறோம். அப்போஸ்தல சத்தியத்தில் ஒரு மறுமலர்ச்சி, இரண்டாவதாக ஆராதனையில் ஒரு மறுமலர்ச்சி, மூன்றாவதாக அப்பழுக்கற்ற வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சி, நான்காவது அந்யோன்ய ஐக்கியத்தில் ஒரு மறுமலர்ச்சி, ஐந்தாவதாக அபிஷேக வல்லமையில் ஒரு மறுமலர்ச்சி. ஆகவே இந்த 5 மாற்றங்களை, மறுசீரமைப்பை, 5 ஏரியாக்களை தேவன் நமக்கு ஒரு மறுமலர்ச்சியை நம்முடைய சபைகளை தருவாராக. முதலாவதாக அப்போஸ்தல சத்தியத்தில் ஒரு மறுமலர்ச்சி, ரிஃபர்மேஷன் இன் தி அப்போஸ்டாலிக் டீச்சிங்ஸ். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்க போகிறோம். உங்கள் வேதாமம் இருக்கும் என்றால் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து உன் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். பெர்கமு சபைக்கு தேவன் சொல்லக்கூடிய எச்சரிப்பின் வார்த்தைகள் தான். பெர்கமு சபையின் தூதனுக்கு, பெர்கமு சபையின் மேய்ப்பனுக்கு தேவன் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் தான் இந்த ஆலோசனைகள். பெர்கமு சபையே, உன்னுடைய உபதேசத்தில், உன்னுடைய அப்போஸ்தல சத்தியத்தில் உனக்கு ஒரு மாற்றம் தேவைப்பா. நீ உன்னுடைய திருச்சபைக்குள்ள நான் அனுமதிக்க கூடாத சில காரியங்களை அனுமதித்து விட்டாய். ஆகையால் உன் பேரில் எனக்கு வருத்தம்.
உனக்கு எதிரான பட்டயத்தோடு யுத்தம் பண்ண வரப்போறேன், நீ ஒழுங்கா மனம் திரும்பலன்னா நான் விட மாட்டேங்கிறார். ஏன்? பெர்கமு சபையானது அந்த நிக்கோலாய் மதத்தினுடைய போதனைகளை லைட்டிக்கும் கிளர்ஜிக்கும் வித்தியாசங்கிற போதனை கொடுத்தது. பெர்கமு சபையில பிலேயாமுடைய உபதேசத்தை அது கை கொண்டது. பிலேயாமுடைய உபதேசம்னா என்ன? என்னாகும் 24-25 உபதேசம் சொல்லப்படுகிறது. பிலேயாம் பார்த்தான், அந்த பாலாக் ராஜா இஸ்ரவேலை சபிக்க முடியல, இஸ்ரவேல் மேல வெற்றி பெற முடியவில்லை. ஆகையால் பிலேயாம் தீர்க்கதரிசி ஒரு கள்ள தீர்க்கதரிசனத்தை உரைத்தான். அவன் சொன்ன தீர்க்கதரிசனம் என்ன? இஸ்ரவேல் ஜனத்தை அவதமாக அட்ராக்ட் பண்ண மீதியானிய பெண்களை அனுப்பிவிடு, அவர்கள் விபச்சார பாவம் பண்ணினால் தேவ கோபாக்கனை வரும், தேவன் அவளை அழித்து போடுவான்னு சொல்லி. ஆகவே இந்த பெர்கமு சபை அந்த 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 பிலேயாமுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டது. இப்போ பெர்கமு சபை டீச்சிங், விபச்சாரம் செஞ்சா பாவம் இல்லை, வேசித்தனம் பண்ணா பாவம் இல்லை, விக்கிரக ஆராதனை செய்தால் பாவம் அல்ல என்று சொல்லின போதனை அவதமாக அந்த திருச்சபைக்குள் வந்தது. ஆகையால் அந்த பிலேயாம் நிமித்தமாக இஸ்ரவேலில் 25,000 பேர் ஒரே நாள் மரித்தார். அருமையான பாஸ்டர்ஸ், இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளுக்குள்ள இவ்விதமான பாவங்களை நாம் கண்மூடித்தனமாய் அனுமதிக்கிறோமா? பல ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் இதை பார்க்கும்போது எனக்கு வேதனையாக இருக்குது. ஒரு பாஸ்டர் விதமாக திருமணத்துக்கு அப்பாற்பட்ட சில உறவுகள் இருப்பதை பார்த்து அவரை கண்டித்த பொழுது அவர் என்ன தெரியுமா சொன்னார்? பாஸ்டர், இதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், ஒரு 10-1/2 மணி நேரம் நல்ல அந்நிய பாஷையில் பேசினா எல்லாம் அடிபட்டு போயிடுனார். என்ன உபதேசம் பாருங்க, எங்கே போயிடுச்சு பெந்தேகோஸ்து சபை. ஆமாம், அந்நிய பாஷையில் பேசினா எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம். ஆமாம், இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தர் பற்றி கேட்டேன், 2 மனைவியை வச்சுட்டு ஊழியம் செய்கிறார். எவ்வளோ அநியாயம் பாருங்கள். நீங்கள் பாஸ்டர் தானா? செய்யலாமா? இப்படி நடக்கலாமா? சமீபத்தில் போன வாரத்தில் அமெரிக்கா தேசத்தில் புகழ்பெற்ற ஒரு போதகர், ஆமாம், கொடிகட்டி பிறந்தவர், மிகப்பெரிய சபை, அவர் தன்னுடைய பாவத்தையெல்லாம் அநேக பிரசங்கத்தில் அறிக்கை பண்ணியிருக்கிறார். நான் 21 வயசில் பாவம் பண்ணிட்டேன். நான் செஞ்ச பாவத்தை சொல்லாமல் அதை மூடி மறைச்சி பேசுறதுனால அந்த ஒரு 12 வயசு பிள்ளை அவர் சொல்லிட்டார், நான் 12 வயசாக இருக்கும்போது இந்த பாஸ்டர் என்னை தவறாய் நடத்தினான்னு சொல்லி. இன்றைக்கி அது அமெரிக்காவில் பெரிய பூகம்பமாய் மாறி அமெரிக்கா தேசத்திலிருந்த மிகப்பெரிய சபை அந்த பாஸ்டரை அந்த ரிசைன் பண்ணி இன்றைக்கி அந்த பாஸ்டர் எங்கேயோ இருக்க வேண்டியவர் அந்த ஒரு பாவத்தினால அவருடைய புகழ்ச்சியை, மேன்மையை, மதிப்பை இழந்து அவர் காணப்படுகிறார். அருமையான தேவ ஊழியரே, நம்முடைய திருச்சபைகளில் நாம் மீண்டும் ஆணித்தனமாய் போதிக்க வேண்டிய சத்தியம், விபச்சாரம் பாவம், வேசித்தனம் பாவம், விக்கிரக ஆராதனை பாவம், மந்திரவாதம் பாவம். தேவன் இந்த பாவத்தை அருவருக்கிறார். இந்த பாவத்தை செய்கிறவன் ஊழியத்தை செய்ய முடியாது. இந்த பாவத்தை செய்கிறவன் கர்த்தருடைய பந்தியை நடத்த முடியாது. இந்த பாவத்தை செய்கிறவன் மேடையில் நின்று கர்த்தருடைய வேதத்தை எடுத்து போதிக்க கூடாது. அந்த ஒரு உபதேசம், அந்த ஒரு அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே திரும்ப வர வேண்டும். அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே திரும்ப வர வேண்டும். இன்றைக்கு சபைகளுக்குள்ள பல தப்புறையான உபதேசங்கள் காணப்படுகிறது. இன்னைக்கு வந்திருக்கிற நூதன உபதேசங்கள் என்ன? அநேகர் சொல்லுகிறார்கள், பழைய ஏற்பாடு வேண்டாம், அதை தூக்கி வீசிருங்க, புதிய ஏற்பாடு இருந்தா போதும்னு சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க, சிலுவை வரைக்கும் நமக்கு தேவையில்லை, சிலுவைக்கு பிறகு நடந்த காரியங்கள் தான் நமக்கு முக்கியம் என்று சொல்லுகிறார்கள். வேறு சிலர் போதிக்கிறார்கள், இன்றைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் எல்லாம் தேவையில்லையா, இன்னைக்கு உபவாச ஜெபம் தேவையில்லை, இன்றைக்கு அவதமான அந்த சிலுவை சுமந்து பாடுகள் அனுபவிக்கிற சத்தியம் நமக்கு தேவையில்லை என்று சொல்லி அவர்கள் போதிக்கிறார்கள். அப்படியெல்லாம் ஒரு பாஸ்டர் பிரசங்கத்தை கேட்டேன். ஆமாம், நல்லா ஒரு 5-10 நிமிஷம் டான்ஸ் ஆடினா அதுக்கு மோர் பவர் than the word of God போதிக்கிறான். இவனெல்லாம் 7ஆம் நரகத்துக்கு கீழே ஒரு நரகம் இருந்தால் அங்கே தான் நேரடியாக போயிடுவான். ப்ரொமோஷன். ஆமாம், வசனத்துக்கு இருக்கிற வல்லமை என்னங்க? ஆமாம், ஆராதனை டான்ஸுக்கு இருக்கிற வல்லமை என்ன?
இப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோ. இயேசு ஏற்கனவே சிலுவையில நம்ம செஞ்ச பாவத்துக்கும் செய்ய போற பாவத்துக்கும் எல்லா பாவத்துக்கும் சிலுவையில ரத்தம் சிந்தி விட்டார். ஆகவே நீ எப்படி வேண்டுமானால் நடந்து கொள்ளலாம். ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்தால் தவறு அல்ல என்று ஒருதலை பட்சமாய் போதிக்கிறார். இங்க சபைக்குள்ள பல நூதன உபதேசங்கள் வந்திருக்கிறது. மணி காஸ்பல், prosperity gospel, gold dust gospel, இன்னுமாக பலவிதமான மணி மல்டிப்ளிகேஷன் gospel, diamond gospel என்றெல்லாம் வந்திருக்கு. இன்னைக்கு பாசிட்டிவ் டீச்சிங் தான் அநேக சபையில போதிக்க கொடுக்கிறார். நேர்மறையான உபதேசம். ஐயா, வசனத்தை இன்னைக்கு மறந்துட்டாங்க. வசனத்தை விட்டு விலகிட்டாங்க. வசனத்தை விட்டு விலகி அவர்கள் காது கிணிய உபதேசத்தை போதிக்கிறார். நான் அமெரிக்கா தேசத்தில் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸில் பங்கு பெற்றேன். சிண்டி ஜேக்கப்ஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசி அம்மையார் அந்த கான்ஃபரன்ஸில் இருந்தாங்க. சயான் போன்ற பலர் அந்த கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணாங்க. அப்போ சிண்டி ஜேக்கப்ஸ் ஒரு ஏழை உதவியை கூப்பிட்டு அவளுக்கு சில பொருளாதார உதவிகளை கொடுக்க சொல்லி ஜனத்தை உற்சாகப்படுத்தி, இப்படி செஞ்சீங்கன்னா உங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பான்னு சொல்லி ஜனங்களை ஆஸ்வதிச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா கூரையிலேருந்து டாலர் நோட்டாக விழுகுது. நான் கண்ணாடி பார்த்தேன். டாலராக விழுகிறத பார்த்து எனக்கே ஆச்சரியம். இந்த மாதிரி டாலரை பார்த்தது இல்லையேன்னு சொல்லி. ஆனால் அந்த பாஸ்டர் நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கர்த்தருடைய மனுஷன் உடனே தன்னுடைய உதவி ஆட்களை கூப்பிட்டார். ஏப்பா, யாராவது கூரைக்கு போய் கூரையிலேருந்து திறந்தாங்களா, எதாவது பண்ணாங்களான்னு கேட்டாங்க. அந்த மக்களும் சொன்னாங்க, ஆமாம் பாஸ்டர், நம்ம ஆட்கள் போய் கூரையில் போய் திறந்து டாலர் நோட்டை போட்டாங்கன்னு சொன்னார். இப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், ஆண்டர் போட்டிருந்தா $100 போட்டிருப்பார். இந்த ஆட்கள் போட்டனால சிங்கிள் டாலராக வந்தது. இது மனுஷன் செய்த வேலைன்னு சொல்லி அறிக்கை செய்தாங்க. சில சர்ச்சஸ் எல்லாம் ஃபேனுக்கு மேலே கோல்டு டஸ்ட்டு வச்சுருப்பாங்க. ஆமாம், மீட்டிங்கில் அனாயிண்டிங் நேரத்தில் ஃபேனை தட்டி விட்டுருவாங்க. அப்படியே கோல்டாக விழுகும். கையெல்லாம் பொன் துகள் விழுகிறத பார்த்து, பா என்ன அபிஷேகம், பொண்ணு விழுந்துருச்சும்பாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி மாயஜல வித்தை பண்ணி சர்ச்சில் விசுவாசிகளை ஏமாத்துகிற ஊழியர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இன்னைக்கு சில வேற உபதேசம், பிரீதனிசம், ஆமாம், சாவே இல்லைன்னு உபதேசித்தாங்க. அவங்க கொரோனா காலத்தில் எல்லாம் அமைதியாகிட்டாங்க. கொரோனாவில் எல்லாருமே சாகிறத பார்த்து அப்புறம் அந்த உபதேசம் கொஞ்ச நாள் எடுபடாமல் இருந்தது. இவ்விதமாக காதுக்கினிய உபதேசங்கள் அநேகம் வருகிறது. இன்றைக்கு அநேக திருச்சபைகளில் சிலுவை குறித்த பிரசங்கங்கள் இல்லை, நரகத்தை பற்றிய பிரசங்கங்கள் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுதலை பற்றிய பிரசங்கங்கள் இல்லை, மனம் திரும்புதலை பற்றிய பிரசங்கங்கள் இல்லை, சிலுவை சுமந்த ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்கிற உபதேசங்கள் இன்றைக்கு சபைகளுக்கு கொடுக்கப்படுவதில்லை. இன்றைக்கு அநேக திருச்சபைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய உபதேசம் bless me Lord, என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும் என்கிற செழிப்பின் உபதேசங்கள் தான். மக்களை மகிழ்வூட்ட, அவருடைய சிந்தனை தூண்ட அவதமான செழிப்பின் உபதேசம் காணப்படுகிறது. இது நிமித்தம் நம்முடைய திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகள் பலவீனமான, முதிர்ச்சி இல்லாத விசுவாசிகளாக இருக்கிறார்கள். ஆகவே தான் தேவனுடைய திருச்சபை மீண்டுமாக ஆதி அப்போஸ்தல சபையின் உபதேசத்துக்கு திரும்ப வேண்டும். ஆதி அப்போஸ்தல சபை உபதேசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. பவுல் சொல்லும் பொழுது, நீ கற்று நிச்சயித்து கொண்ட உபதேசத்தை நிலைத்திரு, நீ இன்னாரிடத்து சத்தியங்களை கற்றாய் என்று அறிந்திருக்கிறாயே. நீ சத்தியத்தை பேசினால் அது பக்தி விருத்தி உண்டாக்கும். சத்தியம் சபையில் போதிக்கப்பட்டால் அங்கு பரிசுத்த வாழ்க்கை உண்டாகும். ஒரு நாளும் சத்தியத்தை தண்ணீர் வாட்டாதே, நீர் தெளிக்காதே. சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கம் பண்ண வேண்டியது அவசியம். வசனத்தை வசனமாய் போதிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வேத வசனங்கள் மட்டுமே மக்களுக்கு ரட்சிப்பை தர முடியும், அது நம்பிக்கை தர முடியும். சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. இன்றைக்கு தேவனுடைய அறைகூவல், come back to the apostolic teaching. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த அப்போஸ்தல உபதேச சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அநேக சபைகள் உபதேசங்கள் போதிக்கப்படுவதில்லை. அநேகருக்கு என்ன விசுவாசிகள் அப்போஸ்தல உபதேசம் என்றால் என்ன என்று தெரிவதில்லை. அப்போஸ்தலர்கள் 7 அஸ்திபார உபதேசங்கள் சொல்லப்படுகிறது. எபிரேயர் 6:7 அஸ்திபார உபதேசங்கள் சொல்லப்படுகிறது. இந்த உபதேசங்களை சபையில் போதித்தால் விசுவாசிகள் உறுதியுள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். பில்லி கிரஹாம் அவர் எப்பொழுதும் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை, the Bible says, வேதம் சொல்லுகிறது.
நம்முடைய கற்பனைகள் அல்ல, நம்முடைய கதைகள் அல்ல, சத்திய வசனங்கள். ஒரு நிமிடம் பைபிளை கையில் உயர்த்தி கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைகளை மீண்டும் வேதத்திற்கு திரும்பும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. வேதத்தை நாங்கள் ஜனங்களுக்கு போதிக்க எங்களுக்கு அந்த ஞானத்தை தாங்க. எங்கள் சொந்த வசனங்களை அல்ல, சொந்த கதைகளை அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை ஆணித்தரமாக கர்த்தருடைய வசனத்தை போதிக்கக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. மீண்டும் தேவனுடைய கலப்படமற்ற துப்புரவான சுத்தமான போதனைகளை கொடுக்கும்படியாக ஊழியர்களாய் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கையில வேதத்தை எடுத்துக்க, நாங்கள் இந்த வேதத்தின் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க அந்த கிருபை, அந்த அபிஷேகம், அந்த வெளிப்பாடு எங்களுக்கு உண்டாவதாக. இரண்டாவதாக, அன்பில், ஆதி அன்பில் ஒரு மறுமலர்ச்சி தேவை. ரிஃபர்மேஷன் இன் அவர் passionate love for Jesus. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 4, 5 வசனத்தில் எபேசு சபைக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனித்து கேட்போம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தன்று நீக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். எபேசு சபைக்கு தேவனுடைய தூதன் கொடுத்த அந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. உன்னுடைய அன்பு எப்படி இருக்கிறது? எபேசு சபைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் அவர்கள் ஆதி அன்பிற்கு திரும்பி வர வேண்டும் என்பதாக இருந்தது. இந்த சபையில் அவர்கள் தேவன் பேரில் வைத்த அந்த அன்பு பாசம் குறைய தொடங்கியது. கிரியைகள்லாம் இருந்தது, நிறைய வேலை செஞ்சாங்க, ஆனால் அந்த அன்பு அவளுக்கு குறைந்து விட்டது. இப்போ அவங்க ஆராதனை எல்லாம் ஒரு அர்த்தமற்ற ஆராதனையாக இருந்தது, ஒரு கடமைக்காய் செய்கிற ஆராதனையாக இருந்தது, ஒரு ஆராதனை உணர்வற்ற ஆராதனையாக இருந்தது, ஒரு சடங்காச்சார ஆராதனையாக இருந்தது. உட்காருவோம், எழுந்திருப்போம், நிற்போம், பாடுவோம், முழங்கால் படி போடுவோம், போவோம் என்கிற வார்த்தைகளில் அப்படியாக அந்த ஒரு சடங்காக மாறிவிட்டது. உணர்வு பூர்வமாக ஆராதிக்கவில்லை, அந்த அன்பினாலே அவர்கள் ஆராதிக்கவில்லை, அவதமாக பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, ஆவியானவர் சபையில் இருந்தாலும் இல்லாட்டினாலும் ஆராதனை நடக்குது. ஆவியானவர் இல்லாததை யாரும் மிஸ் பண்ணுறதில்லை. அதை ரீப்ளேஸ் பண்ண ட்ரம்ஸ் இருக்குது, மியூசிக் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதனாடி ஒரு சபையில் இயேசு இருக்கிறாரா இயேசு இல்லையா என்கிற பிரச்சனையே இன்னைக்கு இல்லை. ஆமாம், இன்னைக்கு பரிசுத்த ஆவியான சபையில் அசைவாடுகிறாரா இல்லையா என்பதை யாரும் முக்கியப்படுத்துவதில்லை. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய பிரசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு பதிலாக மற்ற காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பாச உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு பதிலாக சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவி குறித்து உள் உணர்வுள்ளவர்களாக இருப்பதை விட ஜனத்தை குறித்த உணர்வுடையவர்களாக இருக்கும். We are more than time conscious than Holy Spirit conscious. We are people conscious than God conscious. ஜனங்கள் சீக்கர் சென்சிட்டிவ் சர்ச்சும்பாங்க. ஜனங்கள் ஆராதனை வந்தால் என்ன நினைப்பாங்க? நான் ரொம்ப வேகமாக கைத்தட்டி பாடினா அடுத்த வாரம் வரமாட்டாங்க, அந்நிய பாஷை பேசினா வரமாட்டாங்க. நீங்கள் அமெரிக்கா தேசத்தில் அந்த மாதிரி சபைகள் நிறையா உண்டு. சீக்கர் சென்சிட்டிவ் சர்ச்சும்பாங்க. சர்ச்சில் வந்தால் ஒருத்தரும் எடறி போகக்கூடாது, அந்த மாதிரி ஆராதனை இருக்க வேண்டும் சொல்லி ஜனங்களை முக்கியப்படுத்தி ஆராதனை நடத்துகிறாங்க. இன்னைக்கு டைம் கான்ஷியஸ், மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வேதவசனம் என்ன சொல்லுகிறது? கொலோசியர் 2:23 சொல்லும் பொழுது, இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனை. இன்னைக்கு இருக்கிற ஆராதனைக்கு பேர் அதுதாங்க, சுய இஷ்டமான ஆராதனை. எனக்கு இப்படிதான் பிடிக்கும், ஆண்டவர் எப்படி ஆராதிக்க விரும்புகிறார் அது முக்கியமல்ல. ஒரு மாயமான தாழ்மை. ஆமா, இவைகள் மாம்சத்தை பேணுகிற கொள்ளிய வேறொன்று உதவாது.
மாம்சத்தை பேணுகிற, மாம்சத்தை தூண்டி விடுகிற ஆராதனைகள். அதைத்தான் சுயஷ்டமான ஆராதனை. அவன் விருப்பப்படி ஆராதனை செய்யறான். மத்தேயு 15:9 இவ்விதமாய் பார்க்கிறோம். மத்தேயு 15:9, வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறானே. அவர்கள் உதடுகளினால் என்னை ஆராதிக்கிறார்கள், அவள் இருதயமோ என்னை விட்டு தூரமாய் இருக்கிறது. We worship God with our lips, not with our hearts. God does not want a lip service. ஆண்டவருக்கு உதட்டளவு ஆராதனை பிரியமாய் இல்லை. அவர் உள்ளத்திலிருந்து நொறுங்குண்ட ஆவியிலிருந்து நொறுங்குண்ட இருதயத்திலிருந்து வருகிற ஆராதனை பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஆயிரமான பலிகளை காட்டிலும் ஒரு நொறுங்குண்ட ஆவியிலிருந்து கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது தேவன் அந்த ஆராதனையில் பிரியமாயிருக்கிறார். நாம் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆராதனை நம்முடையதல்ல, அது நமக்குரியதல்ல. worship is unto God. ஆராதனை கர்த்தருக்குரியது. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? ஆராதனை நம்மை சந்தோஷப்படுத்துறதுக்கல்லங்க, நம்மை திருப்திப்படுத்தல. அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். நாம் கூடி வரும் பொழுதெல்லாம் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்முடைய ஆராதனை அவரை பிரியப்படுத்த வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய ஆராதனை கதாநாயகர் ஒருவரே, அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். நல்ல 2 கைகளும் உயர்த்தி ஆண்டவராய் இயேசுக்கு நல்ல துதிகளை ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்போமா? ஆண்டவரை பார்த்து சொல்லாம, லார்ட் ஐ லவ் யூ, உம்மை நேசிக்கிறையா, உம்மை அன்புக்குரிய நீதான் ஆண்டவர், நீதான் தேவன், உம்மை ஆராதிப்பதே வாழ்வின் மேன்மை மகிமை. அந்த ஆராதனை உள்ளத்திலிருந்து அவருக்கு செல்லும் பொழுது அவர் மகிமைப்பட்டு அவருடைய பிரசனத்தை தருகிறார். இன்னைக்கு அநேக சபைகளை பாடப்படி பாடல்கள் அவர் சாட்சியின் பாடலா இருக்கு, ஆராயின் பாடல்கள் அல்ல. அது டப்பாங்குத்து பாடலா இருக்கு, டான்ஸ் பாடலா இருக்கிறது. ஆமா, வேத வசனத்தை கேட்ட பாடல்கள் இல்லை, புதிய உடன்படிக்கையின் பாடல்கள் இல்லை. இன்றைக்கு சினிமா உலகத்திலிருந்து ராகங்கள் திருடப்பட்டு அவதமாக சபைகள் பாடப்படுகிறது. இன்னைக்கு இளம் வாலிப பிள்ளைகளை இழுப்பதற்காக சினிமாவில் எப்படி அவன் டான்ஸ் ஆடுறானோ, எப்படி அவன் என்னென்னலாம் ஆக்ஷன் பண்ணுறானோ, அதே ஆக்ஷனுக்கு சபைக்குள்ளே வந்து விட்டது. இதெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துதா? இதெல்லாம் ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்குறதான்னு யாரும் கேட்பதில்லை. இன்னைக்கு ஆடல் பாடல் கும்மாளம், ஆமாம், அதுவைகள் தான் சபைகளை அநேகமாய் காணப்படுகிறது. ஆரோன் செய்த பொன் கன்று குட்டிக்கு இன்றைக்கு அது சமமாய் காணப்படுது. இன்னைக்கு அநேக சபைகளில் அவதமாக ஆர்டிஃபிஷியல் ஸ்மோக். அன்றைக்கெல்லாம் கர்த்தரை இயேசுவை ஆராதித்த பொழுது ஆலயத்தில் பரலோகத்திலிருந்து புகை இறம்பியது. இன்றைக்கி புகை அங்கே இறங்கிறதுக்கு பதிலாக இவன் எலக்ட்ரிக்கல் ஸ்மோக்கை கொண்டு வந்து அந்த புகையை கொண்டு வரான். அந்த புகை வந்தால் கண்ணுக்கு தான் எரிச்சலாக இருக்குதே தவிர ஒருவரும் ஆவியில் உணர்த்தப்படுவதில்லை. இன்னைக்கு உலக பொழுதுபோக்கு நடனங்கள், ஸ்டைல், இவைகள்லாம் தான் சபையில் காணப்படுது. இன்றைக்கி அவன் காசு கொடுத்து ஒர்ஷிப் நடத்த விடுறாங்க. அவன் ஒர்ஷிப் நடத்தி முடிச்சோன்னே அவன் வெளியில் போயிடறான். வெளியில் போயிட்டு தம் அடிச்சுட்டு இருக்கிறான். தம் அடிக்கிறலாம் வந்து ஆராதனை நடத்தினா எந்த ஆவி இறங்கும்? ஆமாம், உண்மையான பரிசுத்தாவியான இறங்குவாரா, இல்லை தம் அடிக்கிற ஆவி இறங்குமா? இன்றைக்கு நம்முடைய சபைகள் அபிஷேகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி வெளி தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு ஆராதனையிலே ஒரு தெய்வீக சந்திப்பு நமக்கு தேவையாயிருக்கிறது. நீங்கள் செய்கிற ஆராதனை அது பரலோகத்தின் மாதிரியின்படி இருக்கிறதா? மோசேக்கு தேவன் அப்படிதான் சொன்னார், make the tabernacle according to the pattern I show you. நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய். ஆசரிப்பு கூடாரம் ஜனத்தை தேவனோடு இணைத்தது. அந்த ஆசரிப்பு கூடாரம் மோசே எவ்வளவு ஞானியாக இருந்தாலும் அவனுடைய விருப்பத்தின்படி செய்ய முடியாது. அவனுக்கு கர்த்தர் காண்பித்த அதே அளவு அதே மாதிரி தான் செய்வன். ஆகவே தான் நம்முடைய சபையில் நம்முடைய இஷ்டத்துக்கு ஆராதனை நடத்த முடியாது. அவரை மகிமைப்படுத்துகிற அந்த தெய்வீக பேட்டர்ன்
பரலோக மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும். இன்றைக்கு என்னுடைய கேள்விகள் என்னவென்று சொன்னால், நம்முடைய ஆராதனையின் மூலம் ஆராதிக்கிறவர்களின் உள்ளம் தேவனோடு இணைக்கப்படுகிறதா? இன்றைக்கு ஆராதனை அளக்கக்கூடிய அளவுகோல்கள் நமக்கு தேவை. இந்த ஆராதனையில் எவ்வளோ பேர் ஆண்டவரால் தொடப்பட்டார்கள், எவ்வளோ பேர் பலிபீடத்தில் வந்து தங்களை ஒப்பு கொடுத்தார்கள், எவ்வளோ பேர் தேவனோடு ஒப்புரவானார்கள், எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, கட்டப்பட்ட எத்தனை பேர் விடுதலையாக்கப்பட்டாங்க, நொறுங்குண்ட இருதயங்கள் எத்தனை பேருடைய இருதயங்கள் ஆற்றப்பட்டது. நம்முடைய ஆராதனை அளவுகோல் என்ன? வாழ்க்கைகள் மாற்றப்பட்டதா? மக்கள் கண்ணீரோடு மனம் திரும்பி அவருடைய பாதத்துக்கு வந்தார்களா? எங்க ஆராதனையில் did I feel the presence of Jesus? இதுதாங்க நம்முடைய ஆராதனை மிக முக்கியம். எங்கள் சபையில் நடக்கிற ஆராதனைகளுக்கு இதுதான் முக்கியத்துவம் கொடுக்கணும். பாட்டுக்கு முக்கியம் இல்லைங்க, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு முக்கியம் இல்லை, அவையெல்லாம் ஆராதிக்க உதவி செய்கிறது. ஆனால் நான் ஆராதிக்கும் போது தெய்வ மகிமை அங்கே இறங்கி வர வேண்டும், தெய்வ பிரசனம் இறங்கி வர வேண்டும். ஏசாயாவை தொட்ட அந்த அக்னி தழல் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொட வேண்டும். எங்கள் சபையில் நாங்கள் அநேக முறை ஆராதிக்கும் போது தேவ தூதர்கள் இறங்கி வருகிறார்கள், மக்கள் கண்ணீராய் தொடப்படுகிறார்கள். ஆராதனை முடிகிறக்குள் அநேக சாட்சிகள் வருகிறது. இந்த வியாதியோடு வந்த, இந்த பலவீனத்தோடு வந்த கர்த்தனை தொட்டார். ஒரு வொர்ஷிப் லீடர்னால அல்ல, தேவ பிரசனம் அங்கே இறங்கி வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அநேகருடைய உள்ளங்களை தொட்டு அநேகருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி கேட்கலாம், ஆண்டவரே எங்களுடைய திருச்சபைகள் அபதமான ஆராதனை செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. நல்ல கையை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே இன்னைக்கு எங்கள் மேலே ஒரு ஆராதனை அபிஷேகம் இறங்கி வருவதாக. இந்த வாரத்தில் எங்கள் சபையில் நாங்கள் ஆராதனை நடத்தும் பொழுது you want to feel the mighty presence of the Holy Spirit. ஆவியானவங்க ஆராதனை அசைவாட வேண்டும் ஆண்டவரே. ஒரு வெறும் ஆராதனை அல்ல, ஒரு எம்டி ஆராதனை அல்ல, ஒரு வெறுமையான ஆராதனை அல்ல, தேவ மகிமை இறங்கி வருகிற ஆராதனை, கர்த்தருடைய ஆவியான பலமாய் கிரியை செய்கிற ஆராதனை. ஆண்டவரே ஏனோதானோ என்று பாட்ட பாடி நாங்கள் முடிக்கிற ஆராதனை அல்ல, நாங்களுமே ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் பொழுது உடைய மகிமை இறங்கி வர வேண்டும் ஆண்டவரே. உடைய பரலோக அக்கினி இறங்கி வர வேண்டும், ஷெக்கேனா மகிமை இறங்கி வர வேண்டும். ஆராதிக்கும் பொழுது தரிசனங்கள் வெளிப்பாடு உண்டாக வேண்டும், ஆராதிக்கும் பொழுது வியாதிகள் சுகமடைய வேண்டும். எங்களுக்கு அந்நிய அக்கினி வேண்டாம் ஆண்டவரே. we don't want a strange fire. நாதாப் அபியூ கொடுத்த போல அந்நிய அக்கினி அல்ல, ஒரு தெய்வீக அக்கினி எங்களுக்குள் பற்றி எரிவதாக. பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களுடைய ஆராதனை நிரப்புவதாக. காபாராமா ஷக்கலபா. நல்லா கேளுங்க ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தில் மீண்டும் ஒரு முறை நேசத்தையே மூட்டுவீராக, பாசத்தையே மூட்டுவீராக. விட்டு நான் தூரமா போயிருந்தா draw me back. என்னுடைய உள்ள கொழுந்து விட்டு எரிவதாக. மீண்டும் ஒரு முறை ஆண்டவருடைய பேர்ல இருக்கக்கூடிய அந்த பாசத்தை, அந்த நேசத்தை, அந்த அபிஷேக அனல மீண்டும் ஒரு முறை இழுப்பி விடுங்க ஆண்டவரே. ரீபாலா ராமா ஷக்கலபா. ஹல்லேலூயா. உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிப்பதாக. மீண்டுமாக நம்முடைய ஆராதனைகளை தேவன் அந்த மறுமலர்ச்சியை கொண்டு வருவாராக. ஆண்டவரே வீணான சடங்குகளிலிருந்து பாரம்பரிய தந்தங்களை நீங்களாக்கி உண்மையோடு தொழுது கொள்ள கிருபை தருவீராக. இந்த வாரங்க வொர்ஷிப்பில் ஒரு வித்தியாசத்தை உணருங்க. கர்த்தர் உண்மையாய் ஆராதிக்கும் பொழுது தேவன் கிரியை செய்வார். உங்களுடைய ஆராதனை தேவ மகிமை இறங்கி வருவதாக. நீங்கள் வாஞ்சித்தீங்கன்னா கட்டாயம் செய்வார். ஏதோ ஒரு கடமைக்காக ஆராதிப்பதில்லை, but we worship unto the Lord. கர்த்தர் உண்மையாய் ஆராதிக்கும் போது கர்த்தர் கிருபை செய்வார். மூன்றாவதாக, அப்பழுக்கற்ற வாழ்வில், அப்பழுக்கற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கையின் மறுமலர்ச்சி தேவையா இருக்கு. We need a re-reformation in our holy living. We need a re-reformation in our holy living. ஒரு பரிசுத்த வாழ்க்கை, அப்பழுக்கற்ற பரிசுத்த வாழ்க்கை வாழ நமக்கு ஒரு மறுமலர்ச்சி தேவை. மீண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 20, 21 வசனங்கள் என்ன சொல்கிறது? ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எனவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னை மிஸ்ரியானவள், என்னுடைய ஊழியக்கார வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தவளை புசிக்கவும் அவளுக்கு போதித்து அவளை வஞ்சிக்கும்படி
நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. ஆண்டவர் இந்த தியத்தீரா சபை பார்த்து சொல்றார், தியத்தீரா சபையே, உன் பேர் எனக்கு குறை உண்டு. I have something against you. உன் சபையில் ஒரு குறைய பார்க்கிறேன். இதை பற்றி எனக்கு இஷ்டம் இல்லை, இதுக்கு நான் விரோதமா இருக்கிறேன். தியத்தீரா சபையினுடைய பிரச்சனை என்ன? தியத்தீரா சபை பாவத்தை பார்த்து கண் இமைத்தது, பாவத்தை பொறுத்து கொண்டது. பாவத்தை பாவம் என்று சொல்லவில்லை. தியத்தீரா சபைக்குள்ளாக அந்த எசபேலின் ஆவிகள் கிரியை செய்து. எசபேலின் ஆவி ஒரு கள்ள தீர்க்கதரிசன ஆவி, தேவனை விட்டு சத்தியத்தை விட்டு வழி விலக செய்கிற ஆவி, எலியாவுக்கு எதிர்த்து நின்ற ஆவி, அநேக தீர்க்கதரிசிகளை கொலை செய்த ஆவி, அந்த எசபேலின் ஆவி இந்த சபைக்குள் நுழைந்தது. சபைக்குள் விக்கிரக ஆராதனை, மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், வேசித்தனங்கள், அசுத்தங்கள் நுழைந்தது. தியத்தீரா பாஸ்டர் அதை பற்றி கண்டுக்கல. நீ சர்ச்சுக்கு வந்தா போதும், உன் தசமாகம் கொடுத்தீனா போதும், காணிக்க கொடுத்தீனா போதும். நீ காணிக்க தசமாகம் கொடுத்துட்டீனா என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் கேட்கறதில்ல. நீ வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி உன் காணிக்க தான் மிக முக்கியம். தியத்தீரா சபை அவ்விதமாக இவ்விதமான தவறான காரியங்களை பொறுத்து கொண்டது. இன்றைக்கு தேவனுடைய திருச்சபையானது ஒரு காம்ப்ரமைசிங் ஸ்டேஜில் போய்கொண்டிருக்குது. உலகத்தோடு ஒத்து போகிற ஒரு வாழ்க்கையிலே காணப்படுகிறது. இன்னைக்கு அநேகம் திருச்சபைகளை ஒரு வேறுபாடு இல்லை, ஒரு பரிசுத்த வாழ்க்கை இல்லை. உலகத்தின் மக்களுக்கும் சபையின் மக்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாதபடி வாழ்கிறார். இன்னைக்கு சில கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் பார்த்தா அவங்களும் பூ வச்சுக்கிறாங்க, பொட்டு வச்சுக்கிறாங்க. இவன் சர்ச்சுக்கு வந்தால் பூவை போய் பொட்டையும் காண்றதில்லை. ஆனால் உலகத்தில் போனால் பெரிய பொட்டாக வச்சுட்டு சாரிக்கு ஏற்ற மாதிரி பொட்டு போட்டு போகிறாங்க. இவெல்லாம் வெந்த கிறிஸ்துவன் சொல்கிறதா வேகாத கிறிஸ்துவன் சொல்கிறதா தெரியல. உலகத்துக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாதபடி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறாங்க. இன்றைக்கி உங்களை யாராவது பிடிச்சி உங்களை நியாயஸ்தலத்தில் கொண்டு போனால் நீ கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற அளவிற்கு உங்களுக்குள்ளே அதற்குள்ள சாட்சிகள் இருக்கிறதா? 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 5வது விதமாய் சொல்லுகிறது, நீ தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கவனாய் இருக்கிறாய். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அநேகர் வேத பக்தியின் வேஷத்தை தரித்திருக்கிறார். They look godly, they speak godly, but there is no godliness in their life. பேசுறதெல்லாம் தெய்வீகம், செய்யறதெல்லாம் அந்த மாதிரி. ஆனால் அவங்களும் ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் ரொம்ப தூரமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு சில ஃப்ரீடம் என்கிற புதிய உபதேசத்தின்படி எப்படி வேண்டுமானால் நான் வாழலாம், நான் கிருபையில் வாழ்கின்றபடினால நான் என்ன செஞ்சாலும் தப்பில்லை, நீ என்னை நியாயந்திருக்க யார் என்று சொல்லி வாழ்கிறார். பைபிளில் தீத்துள்ள 2வது அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறது? தெய்வீக கிருபையானது என்னுடைய அவபக்தியான லௌகிகமான வாழ்க்கை வெறுத்து அவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் நான் பரிசுத்தமாய் வாழ அந்த வாழ்க்கையினை போதிக்கிறது. இன்றைக்கு அநேகர் உலகத்தோடு ஒரு காம்ப்ரமைஸான வாழ்க்கை வாழ்கிறாக, உலகத்தின் வழிபாடுகளை பின்பற்றுகிறார்கள். உலகத்தின் மக்களைப் போல இன்றைக்கு அநேக திருச்சபைகளை என் ஊழியர் குடும்பத்தில் கூட வரதட்சணை வாங்குகிறார்கள். வரதட்சணை வாங்குவது பாவம். ஆமாம், இன்னைக்கு பாஸ்டர் ஃபென்னி அவர்கள் நிறையா அடித்து போட்டிருக்கிறாங்க சீர்திருத்தவாதிகள் செய்த காரியங்கள் என்னன்னு சொல்லி. ஆனால் அந்த சீர்திருத்தவாதிகளால் அந்த சீர்திருத்தம் பண்ணாலும் இன்றைக்கு பெந்தேகோஸ்தே சபைகளில் பெந்தேகோஸ்தே குடும்பங்களில் டௌரி வாங்காமல் கல்யாணம் பண்ணுறதில்லை. டௌரி தான் மிக முக்கியம். அப்பா அப்படி ஒரு கதை சொல்லுவார். ஒரு தம்பி பொண்ணு பார்த்து அண்ணங்கிட்ட சொன்னான், அண்ணா நான் 3 பொண்ணை பார்த்தேன், ஒரு பொண்ணு அவன் 50,000 டௌரி கொடுக்குறேன்னு சொன்னான். 2வது பிள்ளை 1 லட்சம் டௌரி கொடுக்குறேன்னா, 3வது பிள்ளை 5 லட்சம் டௌரி கொடுக்குறேன்னு சொன்னான். எந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணலான்னா? அண்ணன் சொன்னாங்க, 3 பொண்ணு வேண்டாப்பா, 10 லட்சம் கொடுக்குற பொண்ணா பாரு கல்யாணம் பண்ணினார். இன்றைக்கி டௌரியில் தான்
அநேக குடும்பங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. கல்யாணத்தில் என்ன கொடுப்பாங்க, என்ன வாங்குவாங்க? ஐயா, கல்யாணத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாளா, அபிஷேகம் பெற்றிருக்கிறாளா, பரிசுத்த வாழ்க்கை உண்டா, ஆவி நிறைவு உண்டா, இதெல்லாம் பார்க்காம பணத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. ஒரு குடும்பத்தில் வந்து அது வெள்ளப்பையாக இருக்குது, குடும்பம் ஒரு நரகமாக இருக்குது, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. பணத்திற்காக குடும்பத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போய் விடுகிறார்கள். உலகத்தின் கலாச்சாரங்கள் சபையிலே நுழைந்திருக்கிறது. கலாச்சாரங்கள், பைபிள் கல்ச்சர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த வேர்ல்ட்லி கல்ச்சர். இந்த பரிசுத்த வேதம் நமக்கு தெய்வீக பரலோக கலாச்சாரங்களை போதிக்கிறது. அந்த பரலோக கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும். உலகத்தின் வழிபாடுகள் அல்ல, உலகத்தின் கலாச்சாரங்கள் அல்ல. தொடாதே, தீண்டாதே, ருசி பாராதே என்று சொல்லுகிற அந்த கலாச்சாரத்தின்படி நாம் வாழ முடியாது. வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? What does the Bible say? வேதத்தின்படி நான் நடக்கிறேனா, அல்லாவிட்டால் உலகத்தின் கலாச்சாரங்கள் என்னை இழுத்து அதனுடைய மோல்டுக்குள்ளே, அதனுடைய வடிவத்துக்குள் என்னை கட்டி வைக்கிறதா? இன்றைக்கு உலகத்தில் நடக்கிறது மாதிரி கிறிஸ்துவ உலகத்தில் எல்லாம் வந்துடுச்சு. அதாவது சில கலாச்சாரங்கள் வேதத்தின்படி, சில கலாச்சாரம் இந்து கலாச்சாரங்கள் இந்து சமயத்தின்படி. இன்னைக்கு இந்து சமயத்தின்படி இருக்கிற அநேக கலாச்சாரங்கள் சபைக்குள் வந்து விட்டது. இன்னைக்கு எல்லா இடத்திலும் பூ நீராட்டு விழா, காது குத்து விழா, இந்த விழா அந்த விழான்னு சொல்லி பல விழாக்களை நடத்துறாங்க. நம்ம என்ன செஞ்சாலும் வேதத்தில் இருக்கிறதா, வேதத்தின்படி நடக்கிறோமா என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது. இன்றைக்கு ஜெபமாலை, 1000 ஸ்தோத்திரம், கல்லறை திருநாள் என்று அந்த கத்தோலிக்க மார்க்கத்தில் வந்து அநேக காரியங்கள் அப்படியே கேள்வி கேட்காமல் அப்படியே பின்பற்றுகிறோம். இன்னைக்கு பல கிறிஸ்துவ திருமணங்களை நாள் பார்க்குறாங்க, நட்சத்திரம் பார்க்குறாங்க, ஜோசியம் பார்க்குறாங்க, சாஸ்திரம் பார்க்குறாங்க. கிறிஸ்துவ கல்யாணத்தில் கூட வெத்தலை, பாக்கு, ஆமாம், பான் பரோக்கா எல்லாம் வச்சிருக்கிறாங்க. வெக்கம், ஏமாற்றம், விதமான காரியங்களெல்லாம் நம்ம கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருக்கக்கூடாது. வெட்ட வேண்டிய காட்டை வெட்ட வேண்டும், வேத வசனத்தோடு ஒட்டி வாழ வேண்டும். இன்றைக்கி பல திருச்சபைகளில் ஜாதி பிரிவினை காணப்படுகிறது. இன்ன ஜாதியுடையவன் எந்த சர்ச்சில் பாஸ்டர் ஆக்குறாரோ அந்த சபைக்கு தான் எல்லாம் போகிறாங்க. இந்த ஜாதியுடையவன் தான் பாஸ்டர் ஆக்கணும், இந்த ஜாதி இருந்தால் தான் அந்த சபை வளரும் அப்படின்னு இன்னைக்கு கிறிஸ்துவ பெந்தேகோஸ்தே உலகத்தில் ஜாதி பிரச்சனை. இதெல்லாம் தான் புரட்சி தேவை. பக்கத்தில் பார்த்தீங்க, நீங்க புரட்சி செய்ய ஆயத்தமா? புரட்சியாய் வாழ ஆயத்தமா? உங்க பிள்ளைகளுக்கு ஜாதி பார்க்காம கல்யாணம் பண்ணி கொடுக்க ஆயத்தமா? மேடையில பிரசங்கம் பண்றது நல்லதுதான், ஆனா உங்க பிள்ளைக்கு கல்யாணம் வரும்போது எந்த ஜாதியை பார்த்து கல்யாணம் பண்றீங்க? எங்க ஊர் வேணும், எங்க ஜாதி வேணும் பண்ணினா நீ ஒரு பெந்தேகோஸ்தே ஊழியரே அல்ல. நீ மனம் திரும்பு, நீ ரட்சிக்கப்படு. நம்ம சத்தியத்தை பேசினா சத்தியத்தை நடக்க வேண்டும். ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு நாம் அப்படி வாழலாமா? டௌரி வாங்காதேன்னு சொல்லுகிற ஊழியனே, நீங்கள் டௌரி வாங்கலாமா? நான் கல்யாணம் பண்ண கோலார் தங்க வயலிருந்து ஒரு தங்க கட்டி எடுத்துட்டு வந்தேன். எங்க மாமனா எனக்கு 1 பைசா கொடுக்கல. வெறும் பெண்ணை தான் கொண்டு வந்தனே தவிர 1 பைசா அவர் எனக்கு ஒன்றும் வாங்கி கொடுக்கல, ஒன்றும் செய்யலை. நான் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர் பரலோக தகப்பன். நாங்கள் 2 பேரும் கல்யாண நாள்லேருந்து எங்கள் தேவைக்கெல்லாம் முட்டி போட்டு ஜாம் பண்ணோம். எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை, எங்கள் வீட்டில் ஸ்கூட்ரு இல்லை, எங்கள் வீட்டில் டிவி இல்லை. அங்கே மாமனார் கையை ஏந்தலை, முட்டி போட்டோம், பேப்பர் எழுதி வச்சு ஜாம் பண்ணோம். ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்தா. இன்னைக்கு கர்த்தர்களை வாளாக்காமல் தலையாக்கி இருக்கிறார், கீழாக்கால் மேலாக்கி இருக்கிறார். தேவையான ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு கொடுக்கிறவளை மாற்றிருக்கிறார். பாஸ்டர், நம்ம பிரசங்கம் பண்ணிக்கிற தேவனை நாம் விசுவாசிக்கிறோமா? அது வெறும் பிரசங்கமாய் மட்டும்தான் இருக்கிறதா? இவைகள் தான் ஒரு புரட்சி நமக்கு தேவை. நம்முடைய ஜீவிதத்தில், நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய விசுவாச சத்தியத்தின்படி, இந்த வேத வசனத்தின்படி நாம் வாழ்கிறோமா? இன்றைக்கு அநேக சர்ச்சில் கமிட்டி சண்டை. ஆமாம், அந்த கமிட்டியில் எந்த ஜாதி இருக்குது, நான் கமிட்டியில் வர வேண்டும். ஆமாம், பொறாமை, போட்டிகள், பதவிகள். வேதம் என்ன சொல்லுகிறது? நீ தலைவனா இருக்க விரும்பினால் எல்லாருக்கும் பணிவிடைக்காரனாயிரு. serve one another. பதவிக்காக, ஒரு காரியத்துக்காக போட்டி போட்டு மன சமாதானத்தை, சந்தோஷத்தை இழந்து விடாதே. தேவ ஊழியரே, நம்முடைய திருச்சபையில்
ஆவிக்குரிய சூழ்நிலை எவ்விதமாய் காணப்படுகிறது? நம்முடைய திருச்சபைகள் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? பாவத்தை பார்க்கும் பொழுது கோடாரியானது மரங்களின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிற சத்தியத்தை நாம் போதிக்கிறோமா? இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, கம் பேக் டு தி பிப்ளிக்கல் ஹோலினஸ். மீண்டும் வேதம் கற்றுத்தருகிற இந்த பரிசுத்த வாழ்வுக்கு திரும்ப வர வேண்டும். ஆதி அப்போஸ்தல திருச்சபையானது அந்த வேறுபாட்டிற்கு, இந்த பரிசுத்த வாழ்விற்கு முக்கியத்துவம் கொடுத்தது. ஆண்டவராய் இயேசு நம்மை பார்த்து என்னை போல சர்வ வல்லவனாய் என்று கேட்கவில்லை, என்னை போல அற்புதங்களை செய்து சொல்லவில்லை. அவர் சொல்லக்கூடிய காரியம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். தெய்வம் சிநேகிக்கிற பரிசுத்தம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே, பேச்சிலே, நடத்தையிலே, எல்லாவற்றிலும் ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டால் மட்டும் பரிசுத்தம் வராது. அப்படின்னா உங்களை விட பரிசுத்தவான்கள் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிற நர்ஸுகள், உங்களை விட பரிசுத்தவான்கள் அவதமாக டாக்டர்ஸ், அவங்கெல்லாம் வெள்ளை கோட்டு போடுறாங்க. நம்முடைய வெள்ளை துணி அல்ல, உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். வெள்ளை சட்டை போடுறதுக்குன்னா எதிரிகளை போடுறது நல்லது, அது நல்ல ஒரு அடையாளம். ஆனால் அதை விட பரிசுத்தமான வாழ்க்கை நம்முடைய இருதயம் அப்பழுக்கற்ற, குற்றமற்ற, கரையற்ற, தேவன் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை நாம் வாழ்வது அவசியமாக இருக்கிறது. கைகளை உயர்த்த நிமிடம் கேட்கலாமா? ஆண்டவரே, சிநேகிக்கிற பரிசுத்தத்தை எங்கள் வாழ்வில் கடைபிடிக்க கிருபை தாரையா. அந்த அப்பழுக்கற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நாங்கள் நடப்பிக்க கிருபை தாரும். இயேசு திரும்ப வருகிறது. கரை திரையற்ற பரிசுத்தமான மணவாட்டி திருச்சபைக்காக தேவன் திரும்ப வருகிறார். அவர் வருகையில் அவதமாய் கரை திரையற்ற அந்த பரிசுத்த மணவாட்டி தான் எடுத்துக்கொள்ளப்படும். உலகத்தோடு ஒத்து போகிற வாழ்க்கை நாம் வாழ்ந்தால் அவனுடைய வருகையிலே கைவிடப்படுவோம். ஆகையால் ஆண்டவரே, நீ பரிசுத்தப்படுத்துவீராக, எங்கள் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்கள் சபைகளை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்கள் ஊழியங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. நீ விரும்புகிற பரிசுத்தத்தை எங்களுடைய வாழ்வில் தருவீராக. நான்காவதாக நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய காரியம், அந்யோன்ய ஐக்கியத்தில் ஒரு மறுமலர்ச்சி தேவை. ரிஃபர்மேஷன் இன் அவர் ரிலேஷன்ஷிப்ஸ். நம்முடைய உறவுகளில் அந்யோன்ய ஐக்கியத்தில் நமக்கு ஒரு மறுமலர்ச்சி தேவை. லூக்கா 1:17 விதமாய் சொல்லுகிறது, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்துக்கும் திருப்பி உத்தமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். ஆண்டவர் திரும்ப வருவதற்கு முன்பதாக நடக்கக்கூடிய ஒரு காரியம் அதுதான், எலியாவின் ஆவி. இந்த ஆவி என்ன செய்யுமாம்? உறவுகளை சீர்படுத்தும். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கு, பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கு மீண்டுமாக ஒரு சீரமைப்பை ஏற்படுத்தி உடைவுகளை மாற்றி குடும்பங்களிலே, சபைகளிலே, ஊழியங்களிலே ஒரு நல்ல உறவுகளை கர்த்தர் ஏற்படுத்துவார். இன்றைக்கு என்னுடைய கேள்வி என்னன்னா, சபைகளை பிதாக்கள் எங்கே? Where are the fathers in the church? சபையில தகப்பன்மார் இருக்கிறாங்களா? பிதாக்கள் இருக்கிறாங்களா? பிதாக்கள் எங்கே? பிதாக்களுடைய குணங்கள் உண்டா? பிதாக்களுடைய சுபாவம் உண்டா? பிதாக்களை போல காணப்படுகிறார்களா? இன்றைக்கு அநேக திருச்சபைகளே வாலிப பிள்ளைகள் அனாதைகளாக இருக்கிறார்கள். Many young pastors, many young leaders, they have no father. They are orphans. அனாதைகளை போல அவர்கள் வாழ்கிறார்கள், காணப்படுகிறார்கள். அவளை வழி நடத்த, அவளை கரெக்ட் பண்ண, அவளை அரவணைக்க, அவளை கூட்டி சேர்க்க அவளுக்கு புத்தி சொல்ல பிதாக்கள் இல்லை. ஆகவேதான் அவனுடைய வார்த்தை, அவருடைய கடைசி நாட்களில் எலியாவின் ஆவி உடையவனாய் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்தில், பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்தில். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் ரிபல் பண்றாங்க, பிதாக்களுடைய சத்தத்தை கேட்கறது இல்லை. அந்த தகப்பனுடைய இருதயம் அநேகருக்கு இல்லை. தகப்பனுடைய உள்ளத்தோடு கூட அநேகர் பாசத்தோடு நேசிப்பதில்லை, தங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறாங்க. ஆனால் சபையில் இருக்கக்கூடிய அநேக பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரி இல்லை. There's no example, there's no exemplary life, no model. இன்னைக்கு இருக்கக்கூடிய சபைகளை அநேகம் பிள்ளைகள் அனாதைகளை போல இருக்கிறாங்க. இந்த வாலிப பிள்ளைகள் தங்களுக்கு ஒரு மாடல் இல்லாதபடினால கூகுள் தான் அவங்களுக்கு தகப்பன். கூகுள் தான் கேட்குறாங்க. கூகுள்
ஞானஸ்தானம் கொடுக்கறது எப்படி, அது அப்படியே ஒரு படம் போட்டு காமிக்கும். கூகுள் கல்யாணம் பண்ணி வைக்கிறது எப்படி, கூகுள் குழந்தை பிரதிஷ்டை பண்ணுறது எப்படி. இன்னைக்கு கூகுள் தான் அநேக பாஸ்டர்ஸுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குது. இன்னைக்கு குழந்தை பிறந்தா கூட முந்தைய காலத்தில் தாத்தா பாட்டி குழந்தைய வளர்த்தி கொடுப்பாங்க, இல்லை குழந்தைய எப்படி வளர்த்து சொல்லி கொடுப்பாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அப்பா அம்மாட்ட கேட்கறதில்ல, அவங்க அப்பா அம்மாட்ட அதை கூகுளை போட்டு காமிப்பாங்க. இந்த பிள்ளை எத்தனை வயசில் பால் நிறுத்தும், இந்த எத்தனை பிள்ளை எந்த வயசில் நடக்கும், அது கூகுள் சொல்கிறபடி தான் எல்லாம் செய்வாங்க. இட்ஸ் எ கூகுள் ஜெனரேஷன். ஆண்டவர் பிதாக்களால் நடத்தப்படாதபடி கம்ப்யூட்டர், ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு வந்துடுச்சு. இன்னைக்கு கம்ப்யூட்டரை தட்டினீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேட்கும், உனக்கு எந்த தலைப்பில் பிரசங்கம் வேண்டும், உனக்கு நான் அந்த தலைப்பில் பிரசங்கம் ஆயத்தப்படுத்தி கொடுக்குறேன். நீ ஜெபமே பண்ண வேண்டாம், நீ பைபிளே வாசிக்க வேண்டாம், அந்த கூகுளில் உன்னுடைய பிரசங்க தலைப்பு போட்டால் அதே உனக்கு சூடாக ரெடிமேட் பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்து. இன்னைக்கு கூகுளில் பிரசங்கம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 4:15, கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே, கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் என்று பவுல் சொல்லுகிறார். பவுல் ஒரு நல்ல தகப்பன், ஒரு ஊழியத்தின் மூலமாக அநேகர் உருவாக்கினார். தீத்துக்களை, தீமத்தேயுக்களை, எப்பாப்ரா தீத்துக்களை, அநேக ஊழியர்களை, ஆக்கலால் பிரிஸ்கலார்களே, அநேகரை அவர் உருவாக்கி ஊழியத்திலே நிலைநிறுத்தினார். ஐயா, நீங்கள் ஒரு தகப்பனுடைய இருதயம் உங்களுக்கு உண்டா? உங்களுக்கு ஆவிக்குரிய குமார்கள் உண்டா? சொல்ல முடியுமா, என்னுடைய வாழ்க்கையில் God has given me many sons and daughters என்று சொல்லி? நான் எங்கே போனாலும் எங்கள் பைபிள் காலேஜ் படித்து வந்து சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன், உங்கள்கிட்ட இந்த அநேக காரியத்தை கற்றுக்கொண்டேன், எனக்கு அநேகம் பிள்ளைகளை ஆண்டவர் உலகம் முழுவதும் கொடுத்திருக்கிறார், அதற்காக சந்தோஷப்படுகிறேன், அவள் கர்த்தருடைய வழியில் நடக்கும்போது மகிழ்ச்சி அடைகிறேன். தட் இஸ் த சக்ஸஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரி. உங்கள் ஊழியத்தினுடைய சக்ஸஸ் எதில் டிஃபைன் பண்ணுறீங்க? ஒரு பெரிய சர்ச்சு கட்டி வைத்ததுனால அல்ல, உங்கள் ஊழியத்தை தொடர்ந்து செய்ய சக்ஸஸை எழுப்பியிருக்கீங்களா? உங்களுக்கு பின்னாடி அந்த ஊழியத்தை யார் செய்வாங்க? அதுதான் மிக முக்கியம். அந்த அநேக ஆவிக்குரிய குமாரத்தில் எழுப்ப வேண்டும். வாலிப தம்பி, உனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் உண்டா? ஆவிக்குரிய மாடல் உங்களுக்கு உண்டா? உங்களுக்கு ஆலோசனை தந்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனை நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு ஆர்ஃபன் ஸ்பிரிட்டோடு இருக்கக்கூடாது. யூ நீட் அ ஃபாதர். எலிசா எப்போதும் சொல்லுவார், எலியாவின் கைக்கு தண்ணீர் வாட்ட சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசான்னு சொல்லுவாங்க. Elisha had a spiritual father. He always identified himself with Elijah. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை வழி நடத்துகிற இவர் எனக்கு ஒரு தகப்பன், இவர் எனக்கு ஆலோசனை கொடுக்கிறார், நடத்துகிறார் என்று சொல்லக்கூடிய நல்ல தகப்பன்மார் தேவை. எனக்கு கர்த்தர் பூமிக்குரிய ஆவிக்குரிய நல்ல தகப்பனாரை கொடுத்தார். என்னுடைய தகப்பனாருக்காக, அவருடைய வாழ்வுக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய தகப்பனார் நடமாடும் பல்கலைக்கழகமாக இருந்தார். அவரிடத்தில் அநேக சத்தியத்தை கற்றுக்கொண்டேன். முழங்காலிலிருந்து வேதத்தை வாசிப்பார், முழங்காலிலிருந்து ஜெபிப்பார், அதிகாலையில் எழுந்து கர்த்தரை நோக்கி ஜெபிப்பார். கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வெட்கப்பட மாட்டார். அவர் இளமையான நாட்களில் ட்ரெயினில் ஏறினா காஸ்பல் டாக்ஸ் எடுத்து ட்ரெயினில் அந்த டிக்கெட் கண்டக்டர் போனோன்னே எழுந்து நின்று சுவிசேஷத்தை அறிவிப்பார். சுவிசேஷத்தில் வாஞ்சையுடையவர், மன்னிக்கிற சுபாவம் உள்ளவர், தாழ்மையுள்ளவர், அன்புள்ளவர், நன்றாக கொடுக்கக்கூடியவர், தியாக சிந்தையுள்ளவர். அவரிடத்தில் அநேக பாடங்களை நான் கற்றுக்கொண்டேன். என்னுடைய தகப்பன் எவ்விதமாய் கர்த்தரை பின்பற்றினார், எப்படி ஊழியர்களை நடத்தினார், எப்படி ஆத்துமாக்களுக்காக பாரப்பட்டார், அவருடைய வாஞ்சை, அவருடைய வைராக்கியம், அவருடைய ஜெப வாழ்க்கை, அவருடைய கண்ணீர், அவருடைய மன உறுதி, எதிர்ப்புகள், போராட்டங்கள் வந்த பொழுது அவர்கள் எப்படி சமாளித்தார், சந்தித்தார், எப்படி கற்றுக்கொள் திடமாக இருந்தார், சோர்வடையாமல் எப்படி ஊழியத்தை செய்தார். அநேக காரியத்தை கற்றுக்கொண்டேன். ஆகையால் தான் இன்றைக்கு நான் ஊழியத்தில் உறுதியாக நிற்கிறேன். எங்கள் தகப்பன்மாரை நாங்கள் கனப்படுத்தினோம், அவளை மதித்தோம். எப்படா கிழவஞ்சாமா கம்பளி கிடைக்கும்னு காத்திருக்கல. எங்கள் தகப்பனாரை கடைசி வரைக்கும் 91 வயசு வரைக்கும் அவர் எங்கள் வீட்டில் வைத்து காப்பாற்றினோம். என் தாயும் தகப்பனையும் நாங்கள் கனப்படுத்தினால இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கிறோம், ஆசீர்வாதமாக இருக்கிறோம். இந்த தகப்பனை தாயை கனம் பண்ணுவதனால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு.
அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அருமையான ஊழியரே, உங்களுடைய தகப்பன்மாரை கனப்படுத்துங்க. Honor your spiritual parents, honor your physical parents. நிறைய பேர் தங்கள் வீட்டில் தகப்பன்மாரை கனப்படுத்துவதில்லை. அந்த பிதாக்குடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்தில் திருப்ப வேண்டும். இன்னைக்கு பல பிள்ளைகளுடைய உள்ளத்தில் பொறாம கசப்பு இருக்குது. அநேக பிள்ளைகள், பாஸ்டருடைய பிள்ளைகள் ஊழியத்துக்கு வர்றதில்லை. அவள் உலக பிரகாரமான வேலைக்கு போகிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு ஊழியக்காரருடைய பிள்ளைகள் தேவை. ஊழியருடைய பிள்ளைகள் ஊழியத்தை செய்ய வேண்டும். ஊழியத்தை உங்கள் தகப்பன் ஊழியத்தை செய்தால் அந்த சால்வை உங்கள் மேல் இருக்கிறது. நீங்கள் அந்த சால்வை எடுத்து ஊழியத்தை நடப்பிக்க வேண்டும். உங்கள் மேல் ஒரு அழைப்பு இருக்கிறது, உங்கள் மேல் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. காணிக்கை பணத்தை சாப்பிட்டு விட்டு உலக பிரகாரமான வேலைக்கு போகக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உலக பிரகாரம் உங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்தை விட இயேசுவை நேசித்தால் அதை விட பல மடங்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நான் ஒரு பாஸ்டருடைய பிள்ளை தான். ஆமாம், நான் வளரும் பொழுது ஒரு டாக்டரா போக தான் விரும்பினேன். ஏனென்றால் எங்கள் அப்பா அம்மா அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஊழியத்தில் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, பட்டினி கிடந்தோம், போட்டுக்கு துணி இல்லை. அதை பார்த்தப்போ சொன்னேன், எங்கள் அப்பா அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நான் வந்து ஊழியத்துக்கு போக விரும்பலை. ஒரு நல்ல உலக பிரகாரமான வேலை செஞ்சு எங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்ற விரும்புகிறேன்னு சொன்னேன். ஊழியத்துக்கு கொடுக்க விரும்புகிறேன், டாக்டராக போக விரும்பினேன். ஆனால் என்னுடைய 20வது வயதில் தேவ சத்தத்தை நான் கேட்டேன். என்னை என் காரியமா யார் போவார்கள், யாரை நான் அனுப்புவேன்? சத்தம் காதில் துணித்தது. நான் சொன்ன, ஆண்டவரே என் பக்கத்தில் இருக்கவங்களை அனுப்புங்கன்னு சொன்னேன். என்னை விட்டுருங்க, அடுத்தவங்களை அனுப்புங்கன்னு. ஆண்டு சொன்னால், அவங்க வேண்டாம், நீ தான் எனக்கு வேணும்னாங்க. நான் சொன்ன, ஆண்டவரே எனக்கு பாட்டு பாட வராது, எனக்கு பார்த்த பயமாக இருக்குது, நடுக்கமாக இருக்குது, பிரசங்கம் பண்ண வராது, என்னை விட்டுறவங்களுக்கு எவ்வளோ காசு வேணாலும் தரேன், ஆளை விட்டுருங்க ஆண்டவரே. இல்லை உன் காசு எனக்கு வேண்டாம்டா, நீ தான் எனக்கு வேணும்னாரு. கடைசியில் ஆண்டுக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன், ஆண்டுடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். அந்த நாளுடைய வாழ்க்கையில் பாக்கியமான நாள். 20ஆம் வயதில் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து 21ஆம் வயதில் ஊழியத்துக்கு வந்தேன். இந்த கடந்த 48-49 ஆண்டுகளாய் ஊழியத்தை செய்கிறேன். ஆமாம், நீதிமானின் சந்ததி இதுவரைக்கும் அப்பத்துக்கு இறந்து தெரிந்து நான் கண்டதே இல்லை. கர்த்தரனை ராஜாவாக வைத்திருக்கிறார். உலகத்தில் 60க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பிரயாணம் பண்ணியிருக்கிறேன். அநேக பெரிய பெரிய கான்ஃபரன்ஸில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். போகிற இடத்துலலாம் ஒரு ராஜரீக ட்ரீட்மெண்ட் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆண்டவர் இதுவரைக்கும் என்னுடைய வாழ்வில் ஒரு குறைவே இல்லை. நான் டாக்டராக இருந்திருந்தா என்ன எனக்கு கிடைச்சிருக்குமோ அதை விட பல மடங்கு கர்த்தனை உயர்த்தி, பல மடங்கு என்னை ஆசீர்வதித்து உலகத்திற்கு அநேக லட்சங்களுக்கு என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அதுதான் அவருடைய கிருபை, ஊழியத்தின் மேன்மை. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகளை ஊழியத்தில் உற்சாகப்படுத்துங்க. உங்கள் பிள்ளைகள் ஊழியத்தை செய்ய அவளை வழி நடத்துங்க. பிள்ளைகளே, கர்த்தர் ஊழியத்துக்கு வாங்க. ஏலியின் பிள்ளைகளை போல நீங்கள் போகக்கூடாது. கடைசி கால சபைகள் உயிர் மீட்சி பெற வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கிற அன்பு, உறவு, ஐக்கியங்கள் பலப்படுத்தப்பட வேண்டும். ஐக்கியத்தில் ஒன்றாய் நிற்கும் போதுதான் தேவன் எழுப்புதலை கட்டளிடுவார். ஊழியர்களுக்குள்ள கசப்புகள், வைராக்கியங்கள், விரோதங்கள், போட்டிகள், பொறாமைகள் காணப்படுகிறது. ஒரே பட்டணத்தில் வாழ்ந்தாலும் ஒரு முகம் பார்ப்பதில்லை, ஒரு ஊழிய கூட்டத்துக்கு வருவதில்லை, ஒருவரோடு பேசுவதில்லை. நம்முடைய எழுப்புதலுக்கு தடை என்ன? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கசப்புகள், வைராக்கியங்கள், பகைகள் தான். ஐயா, நம்மிடத்தில் இருக்கிற பகை மன்னிக்க வேண்டும், கசப்புகளை மறக்க வேண்டும். எனக்கு யார் மேலே வருத்தம் இல்லை, எல்லாரையும் நான் நேசிக்கிறேன், எல்லா இடத்திலும் அன்பாக இருக்கிறேன். என்னால் வேதம் அப்படிதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கசப்பை வைத்துக்கொண்டு நான் ஊழியத்தை செய்தால் அபிஷேகம் இல்லை. கசப்பை வைத்துக்கொண்டு ஊழியத்தை செய்தால் அந்த சபை வளராது. அங்க ஒரு கசப்பு, பகை, மன்னியாத சுபாவம் இருந்தால் கர்த்தர் அந்த ஊழியத்தை ஆஸ்வதிக்க மாட்டார். நம்மெல்லாம் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். ஆமாம், ஒரு நண்டு கதை சொல்லுவாங்க. ஒருத்தன் நண்டு வாங்க போனால் நம்ம கடைக்கு, அங்கே எல்லா நாட்டு நண்டு இருந்துச்சாம. ஜப்பான் நாட்டு நண்டு, அமெரிக்கா நாட்டு நண்டு, ஆமாம், யூரோப் நாட்டு நண்டு எல்லாம் இருந்துச்சான். எல்லா நண்டும் போய் நண்டு கடைக்கு போனால் எல்லா நண்டுக்கும் மூடி போட்டுருந்துச்சாமா. கடைசியில் ஒரு நண்டு வச்சுருந்த அதுக்கு மட்டும் மூடியே போடலையாமா. ஏங்க இதுக்கு மூடியே போடலன்னு கேட்டான். அவன் சொன்னான், இது இந்திய நாட்டு நண்டு, இதுக்கு மூடியே தேவையில்லை. நான் ஏன்னா ஒரு நண்டு மேலே ஏறிச்சுன்னா மீதி இருக்க அத்தனை நண்டு அதை காலை பிடிச்சி கீழே இழுத்து விடும், ஒன்றும் மேலே போக விடாது. நானாமா, இன்றைக்கி நம்முடைய இந்தியர்கள் அநேகர் அப்படி தான் இருக்கிறாங்க. ஒருத்த மேலே போனால் பிடிக்காது,
உடனே அவன் மேலே பொறாமல் பிடிச்சி அவனை சொல்லி மோசமாக சொல்லி கீழே எடுத்தோம். அப்படி இருக்கக்கூடாது. சகோதரனுக்குள்ளே அன்பு ஐக்கியம் உண்டாகணும். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், நீங்கள் என்னுடைய சகோதரர். அவன் சிலரெல்லாம் பார்க்க சொன்னால் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்னடா இவன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டேன் மாட்டிட்டேன்னு சொல்லி முறைச்சி பார்க்குறான். கொஞ்சம் பாருங்களேன் பக்கத்தில் யார் தான் உட்காந்துருக்காங்க. நல்லா கை கொடுத்து சொல்லுங்களேன், நீங்கள் தேவ ராஜ்யத்தில் என்னுடைய குடும்பம். நீங்கள் கீழே விழுந்தா நான் உங்களை தூக்கி விடுறேன், நான் விழுந்தா நீங்கள் தூக்கி விடுங்க. நமக்குள்ள கசப்பு வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம், சண்டை வேண்டாம். ஒன்றாக இணைந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம். Let's build together. நமக்கு ஒரே ஒரு எதிரி, அவன் பிசாசு. அவனை தான் எதிர்த்து நிற்கிறோம். பிசாசை தவிர வேற எதிரி நமக்கு இருக்கக்கூடாது. தேவராஜ்யத்தில் மீண்டுமாய் தகப்பனுடைய இருதயம், குடும்பத்துக்குள்ள உறவுகள். ஆமாம், இன்றைக்கு அநேக குடும்பத்துக்குள்ள சரியான உறவுகள் இல்லை. கணவன் மனைவிக்கு நடுவே சண்டை. ஆமாம், பார்க்கறதுக்கு தான் ஹஸ்பண்ட் ஸ்கூட்டரில் போனான்னா மனைவி அவரோட வயிற்றை கட்டியாக வயிற்றை பிடிச்சிக்கிறான். ஏன் வயிற்று அப்படி கட்டியாக பிடிக்கிறான்னு அன்பினால் எல்லாம் கீழே விழுந்து விடக்கூடாது. கீழே விழுந்துட்டா 2 பேர் ஒட்டுக்காக விழுவோம். நீ மட்டும் ஏன், நான் மட்டும் ஏன் விழுவணுங்கிறக்காக தான் கட்டி பிடிச்சி வராங்க. புருஷன் மனைவி குடும்பத்தில் அன்பாக இருந்தால் தான் ஊழியம் கட்டப்படும். புருஷன் மனைவி தரிசனங்கள் வித்தியாசமாக இருந்தால், புருஷன் மனைவி வேறுபாட்டோடு இருந்தாங்கன்னா அந்த ஊழியம் வளராது. 2 புருஷனும் மனைவி குடும்பத்தில் 2 துருவங்களாக இருக்கிறாங்க. ஆமாம், ஆக்கிலால் பிரிஸ்கிலா ட்வின் ஸ்டார்ஸாக இருந்தாங்க. 2 நட்சத்திரங்களாய் அவங்க ஷைன் பண்ணாங்க. என்னுடைய மனைவியை நேசிக்கிறேன், என் மனைவியை கனப்படுத்தினேன். என்னுடைய மனைவியுடைய ஊழியத்தில் பங்காக இருக்கிறாங்க. என் மனைவியுடைய ஊழியத்தில் முக்கிய பங்கு வைத்து ஆறாறு நடத்துகிறாங்க, பிரசவம் பண்ணுறாங்க, ஊக்குவிக்கிறேன். அவளுக்குள்ள இருக்க கிருபை வரங்களை ஊக்குவிக்கிறேன். அதனால எங்கள் சபை வளர்ந்து பெரிய சபையாக இருக்கிறது. அருமையான பாஸ்டர், உங்கள் மனைவியை கனப்படுத்துறீங்களா? உங்கள் மனைவியை நேசிக்கிறீங்களா? உங்கள் மனைவி ஊழியத்தில் பயன்படுத்துறீங்களா? உங்கள் மனைவி நீங்களும் சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? உங்கள் மனைவியோடு கூட நீங்கள் நேர்கோட்டில் இருக்கிறீர்களா? இல்லாட்டினா இன்னைக்கு மனம் திரும்புங்கள், உங்கள் மனைவியோடு ஒப்புரவாங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த கனத்துக்குரிய பாத்திரத்தை நீங்கள் நேசித்து அன்பு காண்பிக்கும் போது ஊழியம் ஆஸ்வதிக்கப்படும். பிலதெல்பியா என்று சொன்னால் சகோதர சிநேகம். பிலதெல்பியா சபை இந்த சகோதர சிநேகத்தில் ஐக்கியமானபடினால தேவன் அந்த திருச்சபையில் ஒரு திறந்த வாசலை வைத்தார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை தருவாராக. கடைசியாய் நான் சொல்லி முடிக்கிற 5வதாக அபிஷேக வல்லமையில் ஒரு மறுமலர்ச்சி. ரிஃபர்மேஷன், the practice of our faith. Reformation in the power of the Holy Spirit, our anointing. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாயிருக்கிறபடினாலே உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். லவோதிக்கேயா சபைக்கு தேவனுடைய வார்த்தை தான். நீ குளிரலப்பா, நீ அனலும் இல்ல, நீ லுக்வாமா இருக்கிற, என்னாடி அதை சகிக்க முடியல, என்னாடி உன்னை வாந்தி பண்ணி போடுவேங்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு தெர்மாமீட்டர் கொண்டு வந்து உங்கள் எல்லாருடைய அனலை டெஸ்ட் பண்ணுறார். காய்ச்சலுக்கு தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குற மாதிரி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குறார். எவ்வளோ சூடாக இருக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கென்று ஒரு வைராக்கியம் உண்டா? தேவனுக்கென்று ஒரு அனலாக இருக்கிறீங்களா? உங்களுக்குள்ள ஒரு அக்கினி இருக்கிறதா? உங்கள் எலும்புகளுக்குள்ள ஒரு அக்கினி பற்றி எரிகிறதா? அல்லாட்டினா ஏனோ தானோன்னு இருக்கிறீங்களா? வெதுவெதுப்பான நிலையில் இருக்கிறீர்களா? அருமையான தேவ ஊழியரே, உங்களுடைய ஆவிக்குரிய வாஞ்சை எப்படி, உங்களுடைய ஆவிக்குரிய வைராக்கியம் எப்படி? உங்களுக்குள்ளே தேவனுடைய அக்கினியின் அபிஷேகம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறதா? தேவன் மேல் இருக்கிற பாசம், வைராக்கியம், நேசம், ஒரு அனல் தீ முட்டப்பட்டு கொண்டிருக்கிறதா? உள்ளத்தில் ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்ய, தேவனுக்காய் சபையை கட்ட, ஊழியத்தை செய்ய இந்த ஒரு வைராக்கிய வாஞ்ச விருப்பம் உள்ளத்தில் உண்டா? உள்ளத்தில் தேவ அக்கினி பச்சரியா விட்டால் நீங்கள் லவோதிக்கேயா சபை போல் இருக்கிறீங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுசீரமைப்பு தேவை. ஆண்டவரே, செட் மீ ஆன் ஃபயர், செட் மீ அப்ளேஸ். மீண்டும் எனக்குள்ள ஒரு அக்கினி அபிஷேகத்தை மூட்டி விடுங்க ஆண்டவரே.
இன்றைக்கு ஆண்டவர் பார்த்து கேட்க போகிற, ஆண்டவரே என்னுடைய ஊழியத்தில் புதிய தரிசனம் தாங்க, ஆண்டவரே என்னுடைய ஊழியத்தில் புதிய உத்வேகம் தாங்க, புதிய ஒரு அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை எனக்கு வேண்டும் ஆண்டவராய். நீர் என்னுடைய வாழ்க்கை சொல்லக்கூடிய காரியங்கள் நான் செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஆண்டவரா இயேசு சீக்கிரத்தில் திரும்ப வரப்போகிறார். ஒரு நசல் கொண்ட ஒரு பலவீனமான நொண்டி நொண்டி நடக்கிற ஒரு வியாதிப்பட்ட சபைக்காய் வரப்போகிறதில்ல. ஆண்டவரா இயேசு எப்பேற்பட்ட சபைக்காய் வரப்போகிறார் என்றால், ஆவியில் நிரம்பின, அந்நிய பாஷையை பேசுகிற, சாத்தானை எட்டி உதைக்கிற, சத்தின் கோட்டைகளை தகர்த்து இழுக்கிற, ஆவியின் வல்லமையினாலே நிரம்பி சுவிசேஷத்தை அறிவிக்கிற, தேவ ராஜ்யத்தை கட்டுகிற அபிஷேகம் நிறைந்த திருச்சபைக்காகவே இயேசு திரும்ப வரப்போகிறார். இயேசு திரும்ப வரும் பொழுது உங்கள் சபை எப்படி இருக்கும்? நீங்க எப்படி இருப்பீங்க? ஆவியிலே நிறைந்த சபையாய், வல்லமையாய் கிரியை செய்கிற சபையாய், பிசாசை எதிர்த்து நிற்கிற சபையாய், சாத்தானுடைய அரண்களை நிர்மூலமாக்குற சபையாய் இருப்பீர்களா? ஒரு பாஸ்டர் பிசாசை துரத்திட்டே இருந்தார். அந்த பிசாசு போக மாட்டேன்னுச்சு. கடைசி அந்த பாஸ்டர் பிசாசை பார்த்து கேட்டார், நீ போறியா நான் போட்டுமான? இந்த பிசாசு சொல்லிச்சு, நீங்க போங்க அப்படின்ச்சு. அவர் போயிட்டார். இன்னைக்கு பல சபைகள் அப்படிதான், ஆவியும் இல்லாமல், அனலும் இல்லாமல், வல்லமையும் இல்லாமல், வரங்களும் இல்லாமல் கிரியை செய்யுது. பாஸ்டர், கடைசியாக எப்போ பிசாசை துரத்துனீங்க? கடைசியாக எப்போ நீங்கள் ஜெபம் பண்ணி ஒரு வியாதி சுகமாச்சு? கடைசியாக நீங்கள் இப்போ ஒரு வைராக்கியத்தோடு ஜெபம் பண்ணி ஒரு கேன்சர் பேஷண்ட் ஹீல் ஆனாங்க? ஊழியத்தில் அற்புதங்கள் நடந்ததா? ஊழியத்தில் அவருடைய வல்லமை வெளிப்பட்டதா? ஏதோ நானும் சர்ச் நடத்துகிறேன், வராங்க, பிரசங்கம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன், எங்களோட நிற்கிறீங்களா? Do you have that zeal to prove Jesus to your congregation? உங்கள் சபையில் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு வல்லமை அபிஷேகங்களுக்கு உண்டா? இந்த சபையில் ஒரு மாதம் முழுவதும் ஹீலிங்கை பற்றி டீச் பண்ணோம். அநேக ஹீலிங் நடந்தது. ஒரு பெண்ணு கழுத்தில் 7 கட்டி, அது டாக்டர்கிட்ட போகிறதுக்கு வந்தது. ஆனால் அந்த வாரம் ஜெபம் பண்ணப்போ கர்த்தர் அந்த பிள்ளையை சுகமாக்கினார். அந்த பிள்ளை அடுத்த நாள் டாக்டர்கிட்ட ஆப்ரேஷன் பண்ண சென்றது. டாக்டர் டெஸ்ட் பண்ணிட்டு, கழுத்தில் கட்டியே இல்லைம்மா, எப்படி சுகமாச்சுன்னு கேட்டார். கர்த்தர் சுகமாக்கினார். நூற்றுக்கணக்கான சாட்சிகள் அந்த மாதத்தில் கேட்டோம். அநேகரை கர்த்தர் விடுதலை ஆக்கணும். ஒரு அம்மா வீட்டிலிருந்து செய்தி கேட்டாங்க, தேவனை தொடுகிறான்னு சொல்லி. படுக்கையில் படுத்துக்கும் போது செய்தி கேட்டாங்க, கர்த்தர் அம்மா படுக்கை விட்டு எழுப்பி அடுத்த வாரம் சர்ச்சு கொண்டு வந்தாங்க. அநேக சாட்சி. உங்கள் சபைகளை கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்களை கர்த்தர் அக்கினி ஜுவாலையாய், அக்கினி பிளம்பாய் மாற்ற விரும்புகிறார். 2 கைகளை உயர்த்தி கேட்கலாம், ஆண்டவரே மீண்டும் ஒரு பெந்தைக்கோஸ்தே அபிஷேகத்தை எனக்கு தருவீராக. மீண்டும் ஆதி பெந்தைக்கோஸ்தே வல்லமை எனக்கு தருவீராக. வல்லமை இல்லாத ஒரு ஊழியனாக நான் ஊழியம் செய்ய விரும்பவில்லை ஆண்டவரே. எங்கள் காலத்தில், எங்கள் தலைமுறையில் இயேசு ஜீவிக்கிறார், இயேசு இன்றும் கிரியை செய்கிறார் என்கிற அந்த நல்ல வல்லமையை நாங்கள் நிரூபித்து காண்பிக்க விரும்புகிறாண்டவரே. ஒரு பின்மாறி மலையை, முன்மாறி மலையை எங்களுடைய ஊழியத்திலே ஊற்றுவீராக. அந்த பின்மாறி மலை உங்கள் ஊழியத்திலே ஊற்றும் பொழுது இதுவரை ஊற்றப்பட்டு ஒரு அபிஷேகத்தின் வல்லமை உங்கள் தலையிலே ஊற்றப்படும். கர்த்தருடைய வல்லமையினாலே, அபிஷேகத்தினாலே, அந்த ஆவியின் வரங்களினாலே நிரப்புவார். ஆதி பெந்தேகோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட அதே பெந்தேகோஸ்தே அபிஷேகம், the same anointing shall come upon you. அதுதான் இந்த காலத்தில் என்னுடைய தாக்கமாக இருக்கு. பெண்டிகாஸ்ட் அகைன், மீண்டும் பெந்தைக்கோஸ்தே, மீண்டும் பெந்தைக்கோஸ்தே அனுபவம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. அன்னைக்கு அந்த பேதுரு நடக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்க கூடுமானால், பேதுருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் அநேக சுகமடைய கூடுமானால், பேதுருடைய நிலையில் அநேக சுகமடைய கூடுமானால், ஏன் அது எங்கள் காலத்தில் நடக்கக்கூடாது? ஏன் எங்களால் செத்து போன உயிரோடு எழுப்ப முடியவில்லை? ஏன் எங்களால் ஒரு முடவனை சுகமாக்க முடியவில்லை? வல்லமை மாறவில்லையே, அபிஷேகத்தின் கிரியை மாறவில்லையே. ஆண்டவரே எங்களுக்குள்ள இந்த தாக்கத்தை தாரும். மீண்டும் இந்த உலகத்திற்கு இயேசு ஜீவிக்கிறவர், இயேசு அற்புதங்களை செய்கிறவர் என்பதை நாங்கள் நிரூபித்து காண்பிக்க விரும்புகிறேன். அதுதான் என்னுடைய ஜெபம், என்னுடைய ஏக்கம், என்னுடைய தாக்கம். I want to show to the world. நான் ஒரு சாதாரண இயேசுவை பிரசங்கம் பண்ணல, நான் பிரசங்கம் பண்ணுகிற இயேசு ஜீவிக்கிறார், அவர் மாறாதவர், அவருடைய வல்லமை மறைந்து போகவில்லை. இன்றைக்கு உங்கள் எலும்புகளுக்குள் அந்த வல்லமை வருவதாக, இன்று உங்களுக்குள் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக. மீண்டும் பெந்தைக்கோஸ்தே நாளில் பவுலை பயன்படுத்தியது போல, பேதுருவை பயன்படுத்தியது போல
உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவாராக. ஒவ்வொருவரை கொண்டு அற்புதங்கள் நடப்பதாக, ஒவ்வொருவரை கொண்டு அடையாளங்கள் நிரம்புவதாக. மீண்டும் ஒரு பெந்தைக்கோஸ்து அபிஷேகத்தை, அனுபவத்தை, வல்லமை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஊழியத்தில் மாற்றம் உண்டாவதாக. சாதாரண சபை நடத்தின நாட்கள் போதும். இயேசு திரும்ப வருகிறார். வருகைக்கு முன்பதாக ஒரு கூட்ட ஜனத்தை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றால் அவரை நிரூபித்து காண்பிக்க வேண்டும். எல்லாரும் எழுந்து நிற்போமா? நல்ல 2 கைகளும் உயர்த்தி 2 நிமிடங்கள் எல்லாம் அந்நிய பாஷையில பேசி ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, இந்த புரட்சி செய்த கருத்தரங்களை என்னுடைய ஊழியத்தில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய சபையில நீ விரும்புகிற புரட்சிகள், நீ விரும்புகிற மாற்றங்கள், நீ விரும்புகிற மறுமலர்ச்சிகள் வர வேண்டும். ஆண்டவரே, ஒரு எழுப்பில் நான் பார்க்க வேண்டும், ஒரு எழுப்பில் புரட்சி வர வேண்டும். ஆமா, அந்த உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கான்னு சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் போகிற இடத்துல ஒரு கலக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு புரட்சி ஏற்படுத்த வேண்டும். நாங்கள் நடக்கிற கிராமங்களில், நாங்கள் ஊழியம் செய்கிற இடங்களே கர்த்தருடைய மகிமையான வல்லமை வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே, நல்ல 2 நிமிடங்கள் கைகளை உயர்த்தி அந்நிய பாஷையில சத்தமா பேசுங்க. இன்னைக்கு ஒரு புதிய தொடுதல் உங்கள் மேல இறங்கி வருவதாக, புதிய அபிஷேகத்தின் வல்லமைகள் மேல இறங்கி வருவதாக, கர்த்தருடைய அபிஷேகத்தின் கிருபை ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவதாக. ஷாபாலா ராமா தூனாமா கபாலா ராமா ஷக்காலாபா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, வாஞ்சியோடு அழைக்கிறையா. இன்னைக்கு இந்த ஊழியர்கள் கூடுகையிலே உடைய மகிமை வெளிப்படுவதாக, உடைய வல்லமை வெளிப்படுவதாக, ஒவ்வொரு ஊழியருடைய வாழ்வில் தாக்கம் ஏற்படுவதாக. இந்த ஊழியர்களை ஒரு புரட்சியாளர்களாய் மாற்றுவீராக. அப்போஸ்தலனாகிய பவுல் சென்ற இடத்திலெல்லாம் ஒரு புரட்சி ஏற்படுத்தியது போல செல்லுகிற இடங்கள்லாம் புரட்சி ஏற்படுவதாக. ஜனங்கள் மாற்றப்படுவார்களாக, வாழ்க்கை தரங்கள் மாற்றப்படுவதாக, ஜீவிதங்கள் மாற்றப்படுவதாக. ஷாக்காரா தூனாமா கபாலா ரூகாத்தானாமா ரே ரஹந்தானா மலா பௌரியா ரிகபா தூனாமா கலா. கர்த்தருடைய வல்லமை மேலே இறங்குது பாஸ்டர். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு விசேஷ அபிஷேகம் மேலே இறங்கி வருவதை பார்க்கிறேன். Receive the anointing, receive the anointing. God does not call you for an ordinary life, for an ordinary ministry. தேவன் உங்களை ஒரு சாதாரண ஊழியத்திற்காய் அழைக்கவில்லை. தேவன் உங்களை தாயின் கற்பத்தில் ஒரு மகிமையான ஊழியத்திற்காய் அழைத்திருக்கிறார். நீங்கள் உங்க கையில் பெரிய அபிஷேகத்தின் வல்லமை உண்டு. அநேக ஜாதிகளை ஆண்டவரிடத்தில் வழிநடத்த உங்களை கர்த்தர் அவருடைய கையில் ஒரு சர்வாயுதமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்களே கர்த்தருடைய கையில் யுத்த ஆயுதம், நீங்களே கர்த்தருடைய கையில் யுத்த கோடாலி. உங்களை கொண்டு ஜாதிகளை கலக்குவார், உங்களை கொண்டு ஜனங்களை அசைப்பார். அவர் அசைக்கிற காலங்கள் வந்துவிட்டது. நீங்க ரெடியா இருந்த ஆண்டவர் ரெடி. நீங்க ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் இன்னும் அதிகமாய் நெருங்கி வர விரும்புகிறேன், கிருபை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு சாதாரண ஊழியத்தை செய்து போது ஆண்டவரே, ஒரு அசாதாரணமான ஊழியத்தை செய்ய வாஞ்சிக்கிறேன். ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தது போது ஆண்டவரே, உங்க பிரியமான ஆவில நிறைந்த அக்கினியான வாழ்க்கை வாழ விரும்புகிறேன் சொன்னீங்கன்னா உங்களை அர்ப்பணித்து நான் கர்த்தரை மாற்றுவார். உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டா, உங்களை தகுதிப்படுத்தி கொண்டா, உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டா, உலகத்தில் உங்களை பிரித்தெடுத்து வாழ்ந்தா, கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்தா, இந்த வாரத்தில் உங்க சபையில ஆராதனை மாற்றத்தை காண்பீர்கள். ஆராதனை கர்த்தருடைய அக்கினி இறங்கி வரும், கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும். கர்த்தர் உங்களுடைய சபைகளை பெரிய காரியங்களை செய்வார், அற்புதங்களை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கிறார், உங்களை வல்லமையினால் நிரப்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல கைகளை தட்டி ஆவிலே நிறைந்து அந்நிய பாஷையிலே பேசி receive the anointing, receive the anointing, receive the anointing. Shabarala raba kabalaba rokoborama shakalaba. Oh Holy Spirit, Holy Spirit, come, 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 come. Tell everyone, tell everyone. ஒவ்வொரு ஊழியரையும் ஒரு அக்கினி தீப்பழம்பாய், அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவீராக. இந்த கான்ஃபரன்ஸிலிருந்து ஒரு புரட்சி எழுப்புதல் ஆரம்பிப்பதாக. புரட்சி எழுப்புதல் இந்த கான்ஃபரன்ஸில் பச்சை வைப்பீராக. போகிற இடங்கள் எல்லாம் தீச்சுடர் பரவி இந்தியாவில் ஒரு எழுப்புதல் சுடர் வருவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். எல்லா மகிமை உமக்கு எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம்.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உட்காருங்கள், கர்த்தருடைய கரம் உங்களோடு இருப்பதாக.